வணக்கம் கார்த்திக் சார். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேரன் அகாடமி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுல. அதாவது நம்ம வந்து அண்ணாமலை படம் பார்த்துருக்கோம். அந்த அண்ணாமலை படத்தில் வந்து ஒரு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒருத்தர் வந்து படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் முன்னேறது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம லைஃப்லேயும் பார்த்துருக்கோம். யூ ஆர் ஒன் அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் நீங்கள். அண்ட் உங்களை இந்த ஷோவில் நீங்கள் வந்து எங்கள் கூட நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். சார், எப்போவுமே எங்களுடைய எல்லா கெஸ்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் யார்? ஸோ இங்கே வந்து அதே கேள்வி தான் நான் மறுபடியும் உங்ககிட்ட வைக்க விரும்புகிறேன். திரு கார்த்திக் அவர்கள் யார்? நீங்கள் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுடைய ஜெர்னியை? உங்கள் ஜெர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஏன்னா இப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பல இல்லத்தரசிகளுக்கும் ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே, எப்படி ஆரம்பிச்சிங்க? உங்களுடைய இனிஷியல் டேஸ்லேருந்து உங்களுடைய ஜேர்னியை சொல்லுங்கள் சார். நான் ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவன் சார். அம்மா அப்பா 2 பேருமே தறி ஒட்டி தான் படிக்க வச்சாங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு தறிக்கோட்டாய் தான். ஸோ அங்கே அந்த சவுண்ட் இல்லைனா கூட ஒரு நாள் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தறி தான். ஸோ அந்த ஒரு பவர்லூம் அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ டைமிங்கில் இருக்கும். எல்லாமே கரெக்டாக அந்த நாடாக இப்படி போயிட்டு வரும், இது வந்து அப்படி வரும். ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நான் உட்காந்து டிவி பார்க்குறத விட அந்த அந்த லூம் கிட்ட ஒரு சேரை போட்டு உட்காந்து அந்த லூமை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது உள்ள மெக்கானிசம் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஜினியரிங் படிக்கிறப்ப கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே அப்போவே நான் பார்த்தது தான். அந்த தறியிலே அவ்வளோ மெக்கானிசம்ஸ் இருக்குது. அந்த தறியை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆனனால அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நானாகவே என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அந்த லூமை வந்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். என்னோடய பொழுதுபோக்கு, என்னுடைய விளையாட்டு எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும். என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து இரும்பு கடை வச்சுருப்பார். நான் எப்போ பார்த்தாலும் அங்கே ஓடி போயிடுவேன். நான் என்னை காணன்னு பார்த்தா நான் அங்கே தான் இருப்பேன். அங்கே போயிட்டு அந்த இரும்பு கடையில் வந்து, ஏன்னா அப்போல்லாம் ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வீட்டில் வசதி கிடையாது, கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க. அதனால் அந்த இரும்பு கடைக்கு போனோன்னா எனக்கு அப்படியே ஒரு வேறு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் அதை குப்பையாக பார்த்தாங்க, எனக்கு மட்டும் அது ஒரு தங்கமாக தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வரும், எலக்ட்ரிக்கல்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரு காஸ்ட்லியான பொம்மை கூட வரும். அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும், ஆனால் அதை தூக்கி போட்டிருப்பாங்க. ஸ்க்ராப். அந்த ஸ்க்ராப்பை பார்க்குறப்போ எனக்கு நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ நமக்கு தோன்ற ஐடியாஸ்க்கு நமக்கான ப்ராடக்ட்டு ரா மெட்டீரியல் வேணும். ஸோ இதை யூஸ் பண்ணி இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நிறைய வரும். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நான் ஆரம்பத்துலேருந்தே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோடய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சொல்லுவார், ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டேபிளில் ஒரு அடிக்கு ஒரு அடி இடம் தான் ஒதுக்குவோம். ஆனால் கார்த்திக் ராஜாவுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் ரூமே ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு 10th படிக்கிறப்போ என்கிட்ட ஒரு 20-25 ப்ராடக்ட் இருந்தது. கிளாஸில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுத்து அவங்கள நிற்க வச்சு அதை ப்ராடக்ட் பண்ண சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராடக்ட் ஏதாவது பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற சிந்தனைகள் ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இப்போது வீட்டில் ஒரு தடவை பல்பு வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. அப்போல்லாம் ஃபிலமெண்ட் லேம்பு 2006-7 அந்த டைமில் அந்த ஃபிலமெண்ட் லேம்பு அப்போ ஃபியூஸ் போயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட போனேன். அம்மா வந்து நில்றா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பல்பு வாங்கி பார்த்தாங்க. உள்ளே ஒரு அந்த ஃபிலமெண்ட் வந்து கட்டாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, உட்காந்து ரொம்ப நேரமாக அதை ஆட்டிகிட்டே இருந்தாங்க. அது ஃபியூஸ் போயிடுச்சுமா, அது வேலை செய்யாதுமா, நான் சொன்னால் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னேன். இல்லை, அவங்க எதுவுமே பேசலை, அவங்க பாட்டுக்கு உட்காந்து அதை ஆட்டிகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை எரிய வச்சுட்டாங்க. அது ஜஸ்ட் அதை ஃபிலமெண்ட்டை டச் பண்ணி விட்டுட்டு திரும்ப போட சொன்னாங்க. போட்டு பார்த்தா லைட் எரியுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அப்போ தான் அவங்க வந்து படிக்கலை அப்படின்னாலும் அவங்க என்னை வளர்த்த விதம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இன்டைரக்டாக. உதாரணத்துக்கு இப்போ அப்பாவும் நானும் 2005 நான் ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் 5வது படிக்கிறப்போ அப்போ ட்ராவல் பண்ணுறப்போ அங்கே என்ன ஆச்சுன்னா, ரோட்டில் வந்து ரோட் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சைடு மட்டும் தான் ரோட் போட்டிருந்தாங்க, இன்னொரு சைடில் ரோடு நார்மலாக தான் இருந்தது. நான் அப்பாட்ட கேட்டேன், ஏன்ப்பா ரோடு வந்து ஒரு சைடு மட்டும் போகிறாங்க, 2 சைடும் போட வேண்டியதானே, போட்டால் முழுசாக செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்குறேன். ஆனால் அப்பா சொல்கிறாரு, நீயே யோசிச்சு கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லிட்டார். நானும் அந்த ஊருக்கு போகிறவள யோசிச்சிட்டே இருக்கேன். நான் சின்ன பையன், எனக்கு விவரமும் தெரியல. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு சைடு ரோடு போட்டால் இன்னொரு சைடில் வண்டி வாகனங்கள் போக ஈஸியாக இருக்கும், 2 சைடு போட்டால் எப்படி போகும்? ஒரு சின்ன லாஜிக் தான். ஆனால் இந்த சின்ன விஷயங்கள் தான் என்னுடைய மனசில் பெரிய மாற்றங்களை உருவானுச்சு. ஸோ ஏதாவது ஒரு கேள்விகள் வேணும் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான விடைகளை நாமளே தேடணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். பட் ஆனாலும் நான் திருந்தலை. நான் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு டீச்சரை விடாமல் எல்லாருக்கிட்டையும் எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் பிரேக்கில் ஃபேக்கல்ட்டி ரூமில் தான் இருப்பேன். லீவ் நாளில் கூட வீட்டில் கதவு ஃபேக்கல்ட்டியோட வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டி நான் டவுட் கேட்டிருக்கேன். எனக்கு இப்போலாம் நினச்சா ரொம்ப ஜோக்கிங்காக இருக்குது. அவ்வளோ ஹார்ஷாக ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பேன்.
ஸோ இதோட இதை மிக்ஸ் பண்ணால் என்ன நடக்கும், இது பண்ணால் எப்படி, எனக்கு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அவங்க சலிக்காமல் பதில் சொல்லுவாங்க. 10th முடிச்சுட்டு +1 +2 ஜாயின் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு கெமிஸ்ட்ரி சார் நடேசன் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர். அவர் எல்லாரும் அவர்கிட்ட பேசவே பயப்படுவாங்க. நான் அவரையும் விட்டு வைக்கல. அவர்கிட்டையும் போயிட்டு நான் கேள்வி மேலே கேள்வி கேட்குறேன். கெமிஸ்ட்ரியில் இந்த ஃபார்முலா இதெல்லாம் இது மிக்ஸ் பண்ணால் என்ன வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கேன். அவர் ஒரு தடவை பார்த்தாரு, ஒரு புக்கு எடுத்து டப்புன்னு டேபிள் மேலே தூக்கி போட்டார். இப்படி வச்சுட்டு, நீ கேட்குற கேள்விக்கு பதில் இந்த புக்கில் தான் இருக்குது, நீயே போய் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். எனக்கு அதே விஷயம் அவ்வளோதான். ஆனால் அவர் என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அதை பண்ணார். பட் ஆனால் அந்த புக்கை நான் வீட்டுக்கு எடுத்து போயிட்டு நான் தேடி பார்க்குறேன். என்னோட சிலபஸ் புக்கே கிடையாது, அதை தாண்டின புக்கு. அந்த புக்கை நான் தேடி தேடி படிக்க எனக்கான கேள்விக்கான விடை கிடைக்கவே இல்லை அந்த கேள்வி அந்த புக்கில். ஆனால் நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதை விட பல மடங்கு. ஏன்னா நான் கேட்காத பல கேள்விகளுக்கும் என் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கும் அதில் வந்து விடை கிடைச்சிது. ஸோ அப்போ தான் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏதாவது ஒன்று வேணும்னா நம்ம தேடணும்னா தான் நம்ம தேடாத பொருட்கள் கூட கிடைக்கும். ஸோ நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் கிடச்சிச்சுன்னா நம்ம தேடல் அதோடு ஸ்டாப் ஆகிடும். பட் நாம் தேட ஆரம்பித்தோம்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம இன்னும் நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ அதுதான் அங்கே தான் நான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து யாரையுமே எந்த கேள்வி கேட்குறதில்ல. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லக்கூடிய ஆளாக மாறிட்டேன். அந்த அளவுக்கு வந்து தேடி தேடி நிறைய விஷயங்களில் கற்றுக்கிட்டப்போ தான் ஸோ விஷயம் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக மெமரி பவர் அந்தளவுக்கு கிடையாது சார். நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் தான் வச்சு ஞாபகம் வச்சுருப்பேன். அந்த லாங் டைமில் ஞாபகம், அதாவது சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாம் மறந்துடுவேன் ஈஸியாக. ஒரு கடைக்கு போய்ட்டு ஒரு 10 ஜாமான் வாங்கிட்டு சொன்னாங்கன்னா ஒரு 5 ஜாமான் தான் ஞாபகம், 5 ஜாமான் ஞாபகம் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேக்ஸிமம் ஆஃப் பிரெயினை வந்து நான் திங்கிங்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெமரிக்காக நான் அலாட் பண்ணவே இல்லை. அதுதான் நான் கண்டுபிடிச்ச விஷயம். அதனால் நான் அதை வந்து ஒரு குறையாக பார்க்காம அதை எப்படி நான் ப்ளஸ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரே ஒரு எஸ்ஸே, சச்சின் டெண்டுல்கர்னு ஒரு எஸ்ஸே 10th வரும். அந்த ஒரு எஸ்ஸே கூட என்னால் மனப்பாடம் பண்ண முடியல. அந்த அளவுக்கு மெமரி இப்போ, ஏன்னா அது இருக்கிறத அப்படியே படித்து மக்கப் பண்ணி அப்படி எழுதக்கூடிய எனக்கு ஸ்கில்லே கிடையாது சார். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு நான் டாப்பர் தான். பட் ஆனால் ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்லாம் வரமாட்டேன். பட் லீடிங்கில் தான் இருப்பேன். அப்போது நல்ல ஒரு குட் மார்க்ஸ் தான் வாங்கிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா எல்லா கான்செப்டும் எனக்கு புரியும். ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப நேரம் படிக்கிறத நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பேஜை 2 தடவை பார்த்தாவே எனக்கு புரிஞ்சிடும். அந்தளவுக்கு அப்சார்ப்ஷன், அந்த புரிதல் வந்து எனக்கு அதிகமாக இருந்தது. ஸோ எனக்கு மனப்பாடம் ஆகாததுன்றது எனக்கு ஒரு குறை. மனப்பாடம் பண்ண முடியலன்றனால நான் என்ன பண்ணேன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எழுத ஆரம்பித்தேன் சார். ஸ்கூல்ஸில் என்னோடய ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். ஆனால் அந்த சென்டென்ஸில் இருக்கிற மாதிரி அதே எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஸ்கூலில் வந்து மார்க் போட மாட்டாங்க. ஏன்னா அது டிட்டோவாக இருந்தால் தானே மார்க் போடுவாங்க. இப்போ 100 மார்க்ஸ்னால் எனக்கு 80 வரும், 80, 85 அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருப்பேன். 90க்கு மேலே வாங்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா டிட்டோவாக இருக்காது. ஓகேங்களா? ஆனால் இது அப்படியே காலேஜ் போனப்போ என்டையராக கான்செப்டே மாறி போச்சு. ஏன்னா காலேஜில் வந்து மக்கப் பண்ண முடியாது. இப்போ என் கூட படித்து 95, 99 எடுத்தவங்கலாம் என்னோடய காலேஜில் சேர்ந்துட்டு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 80 கூட கிராஸ் பண்ண முடியல. நான் வந்து 9.5% காலேஜில் ஃபுல்லாக எல்லாரும் ஃபஸ்ட். நான் தமிழ் மீடியம் தான். ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு எஸ்ஏ படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். காலேஜில் போயிட்டு எல்லா சிலபஸ்லேயுமே நான் வந்து எபோவ் 95%. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போ வந்து புரிஞ்சு படித்தது எனக்கு இப்போ யூஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னா, இப்போது அப்போ மக்கப் பண்ணவங்களால சின்ன புக்கு படிச்சுட்டாங்க. இப்போ பெரிய பெரிய புக்ஸு படிக்க முடியல. அதனால் அவங்க வந்து லூஸ் ஆகிட்டாங்க. நான் வந்து அப்போவே புரிஞ்சு படித்தனால இங்கிலீஷை மொத்தம் கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்னோடய ஓன் வேர்டில் நான் இங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தேன். காலேஜில் பார்த்தீங்கன்னா யாருமே அதை டிட்டோவாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. அந்த மீனிங் இருந்தால் போதுன்ட்டாங்க. அதனால் எல்லாத்துலேயுமே சென்டம் தான். சார், ஆங்கிலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு? ஸோ லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம் சார். லாங்குவேஜ்ன்றது நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் அப்படின்றது எப்படி ஒரு மைக் மாதிரியோ அதே மாதிரி தான் லாங்குவேஜும் ஒரு மைக் மாதிரி தான். ஸோ நம்மளோட விஷயத்தை நம்ம வெளியில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக தேவை. அதை எப்படி கற்றுக்கலான்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. நான் காலேஜ் போனப்போ எல்லாம் இங்கிலீஷில் பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் என்னுடைய கிளாஸ்க்கு வந்து ஒரு டீச்சர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு 1/2 hour கிளாஸ்னால் 25 minutes தான் கிளாஸ் எடுப்பார். லாஸ்ட் 5 minutesல விட்டுருவார். யாரோ ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவர் ஃபுல்லாக கிளாஸ் இங்கிலீஷில் தான் எடுப்பார். ஒரு 5 நிமிஷம் வந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கை இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களே, யாருமே கை தூக்க மாட்டாங்க, யாரும் முன்னாடி வர மாட்டாங்க. ஆனால் நான் கை தூக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டேவே கை தூக்கிட்டேன். ஆனால் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சார் நாளைக்கு பேசுகிறேன் சார்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்து எடிசன் ரொம்ப பிடிக்கும், அப்துல் கலாம் சார் ரொம்ப பிடிக்கும். நிறைய சயின்டிஸ்டோட ஹிஸ்ட்ரி நான் வீட்டில் நிறைய படிச்சுட்ருப்பேன். அவங்களோட இதெல்லாம் கண்டென்ட்டெல்லாம் நான் இங்கிலீஷில் நானாக எழுதி நானாக ப்ராக்டிஸ் பண்ணி தப்பாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி கண்ணாடி பேசிவிட்டு மறுநாள் வந்து அந்த வாய்ப்பு கொடுக்குறப்போ நான் ஏறி போய் பேச ஆரம்பிச்சிட்டேன். தப்பாக தான் பேசினேன். எல்லாருமே ஒரு சிரிச்சிட்டே கலகலன்னு சிரிச்சிட்டே தான் பார்த்தாங்க. பட் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஓரளவுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம பேச ஆரம்பித்தேன். டே பை டே
யாருமே வரல, நான் மட்டும்தான் பேசினேன். என்னை ஓவராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் நான் என்ன பார்த்தேன்னா, டே பை டே நான் இம்ப்ரூவ் ஆகிறேன்றது எனக்கு தெரிஞ்சது. டெய்லி நான் 5 நிமிஷம் இங்கிலீஷில் ஒரு கான்செப்ட் எல்லாரும் முன்னாடி பேசுகிறப்போ நான் என்னன்னானே ஓவரால் வந்து ஒரு 1 மந்தில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கில்லே வேறு மாதிரி ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் வீட்டில் ப்ரிப்பேரே பண்ணுறதில்ல, ஆன் தி ஸ்பாட் ஏதாவது டாபிக் கேட்டாங்கன்னா டக்குன்னு எஞ்சி போய் நான் பாட்டு பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ அன்றைக்கி தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து ஒரு கடவுள் வச்சிருக்க ஒரு பேரியர், எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ணிட முடியாது. அப்போ அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன பேரியர்ஸ் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணிட்டோம்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி அவமானங்கள் வந்து ரொம்ப சின்ன சில்லியான விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படுறதுலாம் ஒரு விஷயமா, அதுக்கு நம்ம பயந்துக்கிட்டோம்னா நாளைக்கு வந்து அவங்க ஆஃபீஸில் போயிட்டு அந்த அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். யாரோ ஒருத்தர் முன்னாடி ஒரு இங்கிலீஷை தப்பாக எழுதுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்பட்டோம்னா தப்பு இல்லை, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு இமெயில் எழுத முடியலன்னா அங்கே அவமானப்பட்ட நான் இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ உங்களால் எவ்வளோ அவமானப்படுமோ அவ்வளோ அவமானப்படுங்க, எவ்வளோ மிஸ்டேக் பண்ணணுமோ அவ்வளோ மிஸ்டேக் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அதெல்லாம் வந்து இப்போவே நம்மளை சரி பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்து வந்து வெளியில் போகிறப்போ பர்ஃபெக்டாக போவோம். இங்கே நீங்கள் உங்களை வெளியிலே காட்டிக்காமல் நம்ம சைலண்ட்டாகவே இருந்துட்டு அமைதியாக இருந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கலாம். நம்மளை பற்றி யாரும் ப்ளஸும் நினைக்க மாட்டாங்க, மைனஸும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளோட மைனஸ் வெளியே தெரிய தான் போகுது. அப்போ வந்து நம்ம அதை ஃபேஸ் பண்ண முடியாது. எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து சார் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டு கிடையாது, ஷூ கிடையாது, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. ஆனால் எனக்கு வந்து அது அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கார்டு போட்டுட்டு போகணுன்னு ஆசை, ஷூ போட்டு போடணும்னு ஆசை. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும் பண்ணால் வித்தியாசமாக தெரியும். ஆமாம், நான் படித்த டைமில் மேபி இப்போ மாறி இருக்கலாம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு கடையில் போய்ட்டு அந்த ஐடி கார்டு டேக் வாங்கிட்டு ஒரு ஐடி கார்டு கவர் வாங்கிட்டு நானே வந்து ஒரு பேப்பரில் வந்து என்னோடய ஃபோட்டோ அட்டாச் பண்ணிவிட்டு என்னோடய பேர் கிளாஸ்லாம் போட்டு நான் என்னோடய ஸ்கூல் பேர்லாம் போட்டு நானே ஒரு ஐடி கார்டு எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து அதை ஒட்டி அதை வந்து நான் போட்டுட்டு சுற்றுவேன். என்னையெல்லாம் பார்த்தா ஆக்சுவலாக கிண்டல் தான் பண்ணுவாங்க அந்த டைம், ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஆமாம், அது மாதிரி அவங்களோட ஒன்றி இருக்க மாட்டேன், நான் வித்தியாசமாக தான் தெரிவேன். பட் அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னுடைய ஆசையோட தீவிரத்தன்மையை காட்டுறதுக்காக. ஏன்னா அந்த வயசில் எனக்கு அந்த ஆசை, மற்றவங்கள மாதிரி நானும் ஒரு ஷூ போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரெட் கிராஸில் சர்வீஸ் பண்ணேன். அப்போ வந்து வியாழக்கிழமைனா ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஷூ போட்டு போவோம். அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா அந்த ஒரு வாரம் தவறாமல் அந்த ஷூ கண்டிப்பாக நான் போடுவேன். அதனால் நான் காலேஜ்க்கு போனதுக்கப்புறமும் கூட காலேஜில் வந்து ஐடி கார்டு கம்பல்சரி, அங்கேயும் யாரும் ஐடி கார்டு போட மாட்டாங்க, ஆனால் நான் மட்டும் ஐடி கார்டு போட்டு சுற்றிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ இருந்தே இருந்த ஆசை. ஸோ ஸ்கூல்லேருந்தே நான் ஐடி கார்டு போடணும்னு ஆசைப்பட்டேன். நான் போட்டேன், அப்புறம் யாரும் எல்லாம் கிண்டல் பண்ணாலும் நானும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ காலேஜில் எனக்கு ஒரு போடுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை போட்டு சரி. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் எது நினைச்சீங்களோ அது வந்து அப்படியே அச்சீவ் பண்ணுவீங்க. இப்போது என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ குழந்தைங்க வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம உடனே வாங்கி கொடுத்துட்றோம். ஸோ அந்த கேர்விங் இருக்கிற வரலும் தான் அதில் பற்றின சிந்தனைகள் வந்து அதிகமாகும். சூப்பர். அதனால் எந்த ஒரு குழந்தைக்குமே நம்ம ஒரு குழந்தை ஒன்று கேட்குதுன்னா உடனே வாங்கி கொடுத்துடக்கூடாது. அதை வந்து பசிக்க வைக்கணும். அதுக்கான காரணங்களை வந்து அது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு டைமில் வந்து ஒரு சைக்கிள் கேட்குதுன்னா அந்த சைக்கிளுக்கு அவன் 10 காரணம் சொல்லணும். அவன் சொல்கிறவரை நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுக்காதீங்க, நீங்களாம் வந்து விருப்பப்பட்டு வாங்கி கொடுக்கும். அவன் 10 காரணம் சொல்லணும். ஃப்யூச்சரில் அவங்க காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பைக் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பைக்குக்கு ஒரு 10லேருந்து 20 காரணம் அவங்க சொல்லணும். அந்த அளவுக்கு சொல்லணும்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பசி இருந்தால் மட்டும் தான் சொல்ல முடியும். ஜஸ்ட்டு மற்றவங்க வாங்கியிருக்காங்க நம்ம வாங்கணும் அப்படின்றக்காகவோ அல்லது அந்த ஏஜ் வந்துச்சு நம்ம கொடுக்கலாம் அப்படின்றக்காகவோ நம்ம எல்லாமே அவங்க கையில் சொஃபிஸ்டிகேட்டாக கொடுத்துட்டோம்னா அது வந்து அதுக்கான மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக தெரியாமல் போயிடும். சூப்பர், செம சார். ஆக்சுவலி நான் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இதை வந்து விவேகானந்தர் அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், நம்ம எது நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அது வந்து நடக்கும் சார் நம்ம லைஃப்பில். இப்போ நீங்கள் ஐடி கார்டே ஒரு எக்ஸாம்பிள், அது போடணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்திருக்கு. காலேஜில் அது போட்டு தான் சுற்றணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் உங்களுக்கு வந்துச்சு ஆப்வியஸ்லி. அதே மாதிரி காலேஜில் நீங்கள் படிக்கும்போது ஆப்வியஸ்லி லேபில் ஷூ போட்டு தான் வந்தாகணும், அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. ஸோ இதுக்கு அதான் சார் நம்ம அந்த விஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதை வச்சு இன்னொரு கேள்வி, உங்கள் பிஸ்னஸோட விஷன் என்ன, ஃப்யூச்சர் விஷன்? எஸ், என்னோட பிஸ்னஸோட விஷன் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி மணி மேக்கிங் சார். என்னை பொறுத்தவரை மணி வந்து ஒரு பை ப்ராடக்ட். ஸோ என்னோட விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஸாக உருவாக்கணும், அது ஒன்று தான். ஸோ நாங்கள் இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய R&D பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணலை, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் ஹேண்டில் பண்ண முடியாதுக்காக ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்து தான் இப்போ சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த ப்ராடக்ட் நிறைய ரிலீஸ் பண்ண போகிறோம். இது மூலமாக ஒரு நிறைய மாற்றத்தை வந்து மக்கள்கிட்ட உருவாக்கணும். என்னோட கோல் அச்சீவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் பெனிஃபிட் மட்டும்தான். இதனால் வந்து ஒரு வேலைக்கு போகக்கூடிய எம்ப்ளாயீஸோட எண்ணிக்கையை வந்து குறைச்சி
ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கணும். நம்ம கண்ட்ரியில் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தான் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆமாம். இப்போ சைனாவில் ஏன் இவ்வளோ க்ரௌட் இருந்தும் அவங்க வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஆண்டர்பிரினர்ஸ் தான். வீட்டுக்கு அவங்க பிஸ்னஸ் அவங்க யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் அங்கேருந்து வாங்குகிறோம். ஒரு ப்ராடக்ட்டை சைனாக்கு நம்ம கொடுக்க முடியுமா? என்ன முட்டி மோதனாலும் இந்தியாவிலேருந்து ஒரு ப்ராடக்ட் சைனாக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லாமே அவங்க ஓனாக சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. அந்த மாதிரி நாம் வந்து நமக்கு நிறைய ப்ளஸ் இருக்க நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஸோ நம்ம வந்து ஓனாக நம்மளோட ஆண்டர்பிரினர்ஸை நம்ம உருவாக்கணும். ஐடி கம்பெனிஸ் நம்ம கம்பெனியில் நம்ம கண்ட்ரியில் உருவாகணும். அது மாதிரி எல்லாமே நம்ம மேட் இன் இந்தியாவில் உருவாகணும். அதனால் மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகணும். அதுதான் என்னுடைய கோலாக. நீங்கள் இப்போ உருவாக்குனது எத்தனை ஆண்டர்பிரினர்ஸ் நீங்கள் உங்களுடைய இதில் இப்போ சோஃபார் 3000 ப்ளஸ் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க சார் எங்கள்கிட்ட. அதாவது நாங்கள் சேல்ஸ் பண்ண மிஷின் 5000 அண்ட் எபோ இருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் சேர்த்து. பட் அதில் ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கிறவங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களாம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க, அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க. அவங்க இன்றைக்கி பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி குடும்பத்தை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு 300 குடும்பத்துக்கு மேலே இடியாப்பத்தை பிஸ்னஸாக மட்டுமே நம்பி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மிஷினை மட்டுமே வச்சு அதை ஒரு நம்பி இன்றைக்கி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து எல்லா ஊர்லேயுமே கொடுத்துருக்கோம். நைஸ். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் இதுதான் சார் மெயின். நம்ம வந்து நாம் ஏர்ன் பண்ணோம், நாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, மற்றவங்களும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார். அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி சார் இருக்குது? அவங்களுக்கு நல்ல எப்படி சார் வரும் வருமானம்? எப்படி சார் வரும் சார்? 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க சார் டெய்லியும். அவ்வளோதான், போதும். 2000. ஒரு சில 4000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. பட் நான் அதெல்லாம் சொன்னால் உருட்டுறதா சொல்லுவாங்க நிறைய பேர். பட் 100% நான் 2 வீலரில் இடியாப்பம் கட்டி விற்று அவரு 4000 ரூபா சம்பாதிக்கணும், டெய்லி 4000 டேர்ன் ஓவர் பண்ணுறேன்றாரு. அவர் கண்டிப்பாக 2000 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கிற பிஸ்னஸ் தான். இப்போது ஒரு மேரேஜ் ஆர்டர் எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 இடியாப்பமாக ஆர்டர் கொடுப்பாங்க சார். ஒரு இடியாப்பத்தை வெறும் 1,400 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணலாம். 3000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட 2 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. அப்புறம் நல்ல மார்ஜின் இருக்க பிஸ்னஸ் தான். அதே மாதிரி ரொம்ப ஒரு தொழிலை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னு இருக்குது சார். நிறைய பேர் வந்து இடியாப்பமா நம்ம வந்து ஒரு லோ எண்டு ஃபுட்டை தயாரிக்கிறோமா அல்லது வந்து ஒரு கீழ்த்தரமான வேலையை பார்க்குறோம், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாமல் அதை வந்து எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அந்த வேல்யூ மாறும் சார். ஏன்னா நம்ம ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பத்தை அழகாக பேக்கிங் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு விற்கிறாங்க, காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணி ஹோட்டலுக்கெலாம் சப்ளை பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ஹைலி பிராண்டடாக தெரியுது. எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அவங்க இன்னும் ஹைலி பிராண்டடாக தெரியுறாங்க. அதே மாதிரி வெறும் இடியாப்பத்தை ஒரு நார்மலாக அதை எப்படி கொடுக்குறோன்றது தான் சார் இருக்குது. ஒரு வாழையில வச்சு இடியாப்பத்தை கொடுக்குறது ஒன்று தான். அதே மாதிரி அதை ஒரு ஹைலி நல்ல காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஒரு பேக்கெட் பண்ணி கொடுக்குறது ஒன்று வித்தியாசப்படும். அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணுறோன்றது தான் விஷயமே தவிர செய்கிற தொழில் தெய்வம், அதை வந்து நம்ம தாழ்வாக பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அதுதான் எனக்கு இப்போ என்னென்னா, சரி இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம், ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கணும், ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதுக்கு ஆசிரியர்கள் ஒரு மிக முக்கியமான வித்து, அது சந்தேகமே இல்லை. நீங்கள் சொல்லும்போது தெரியுது. உங்கள் வீட்டில் குறிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இது சார்ந்த சரி என்னப்பா இதை பண்ணிட்டு இருக்கப்போ வேறு எதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு பேரண்ட்ஸோட மோட்டிவேஷன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? இது நடந்தது. பட் ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு பொம்மையை வந்து உடச்சிட்டாங்கன்னா திட்டுவாங்க. எங்கள் வீட்லேயுமே அதுதான் நடந்தது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா திரும்ப அதை செஞ்சுட்டே இருப்பேன். அதனால் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப விடாமுயற்சியில் இருக்கேன்றதை எனக்கு காட்டினாங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கே அது தெரிஞ்சது. ஏன்டா ஒரே விஷயத்தை இவ்வளோ தூரம் நீ ட்ரை பண்ணிட்டே இருக்கிற, அதுதான் வரலன்னு தெரியுதில்ல, ஏன் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, நான் இந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னா அப்படின்றது. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து திட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னமோ பண்ணேன்னு சொல்லிட்டு விட்டாங்க. பட் அதுக்கான காரணம் என்னென்னு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நான் அதான் சொன்னல, எங்களுடைய அம்மா அப்பா வந்து எப்போவுமே கஷ்டத்திலே தான் இருந்தாங்க. அவங்கள வந்து சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவங்கள எப்போ சந்தோஷப்படுத்தினேன் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் வந்து வின் பண்ணிட்டு வந்து சர்டிஃபிகேட்டை காட்டுறப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ படிக்க வச்சோம், பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கலந்துக்காத ஈவெண்ட்டே கிடையாது. ஸ்கூலில் வந்து கிளாஸ் ரூமில் இருக்கிறத விட வேறு ஏதாவது ஈவெண்ட்டில் தான் இருப்பேன். எல்லா காம்படிஷன்லையும் கலந்துக்கிட்டு எல்லா காம்படிஷன்லையும் வின் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் காட்டுவேன். ஸோ அதில் தான் அவங்க சந்தோஷப்பட்டு சரி ஓகே பையன் ஒரு ட்ராக்கில் போகிறான், என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சாங்க. சரி அவன் ஒரு முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சாங்க. அந்த நம்பிக்கைக்காக நான் நிறைய உழைச்சி அதை சிப்லிங்ஸ் எத்தனை பேர் சார்? எனக்கு தங்கச்சி ஒருத்தருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, பெங்களூரில் இருக்காங்க. அவங்க என்னுடைய பிரதர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன், அவரும் ஒரு ஆண்டர்பிரனர் தான். சார் நீங்கள் வந்து ஃபேமிலி பற்றி பேசுனீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா சார்? எப்படி சார் உங்கள் வீட்டில் எப்படி சார் ஒரு ஆண்டர்பிரனருக்கு ஒரு வீட்டில் எப்படி சார் உங்களுக்கு சப்போர்ட் எப்படி பண்ணுறாங்க சார்? இப்போது ஒருத்தர் நான் வேலையில் 1000 கஷ்டங்கள் டென்ஷன்ஸ் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறப்போ அப்படியே ஒரு புது உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் எனக்கு மட்டும். ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போனப்போ ஒரு நிம்மதியான ஒரு ப்ளசண்ட்டான மைண்ட் இருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 99% என்னுடைய ஒய்ஃப்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஆணோட எதிர்பார்ப்பு தான். எந்த ஒரு ஆணுமே ஒரு வீட்டுக்குள்ளே போனால் நிம்மதி இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. வேறு எதுவுமே சாப்பாடு இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் தான். ஃபஸ்ட்டு நிம்மதி, மனசில் நிம்மதியாக இருக்கணும். அந்த நிம்மதி என்னுடைய வீட்டுக்கு கிடைக்கிறதுல அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கி பர்சன். ஏன் அப்படின்னா, ஒரு என்னை பொறுத்தவரையிலும் அம்மாவா மனைவியா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்காத ஒரு பெண் ஒருத்தருக்கு மனைவியாக அமைஞ்சிட்டாங்கன்னா, அதை விட அவங்க லைஃப்பில் பெரிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. சூப்பர். அதுதான் அவங்களுடைய லைஃப்பில் சொர்க்கம் அந்த மாதிரி. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறதுன்றது வேறு. பட் அது ஒரு சூழ்நிலையை உருவாக்காத ஒரு மனைவி தான் வேணும். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்சிருக்காங்க. அதனால் வந்து எனக்கு வந்து நான் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான அமைதி இருக்கும். அவங்க எப்படி சார் உங்களுக்கு பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ மேரேஜ்க்கு முன்னாடி நான் வந்து என்னோடய கம்பெனியில் ஓனராக இருந்தாலும் நான் ஒரு எம்ப்ளாயாக தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா எல்லா வேலையுமே நானாக தான் செஞ்சுட்ருப்பேன். இப்போ கஸ்டமர் அட்டென்ட் பண்ணுறது, டெமோ காட்டுறது, அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறது, இல்லை பொருள் போய் வாங்கிட்டு வர்றது, அக்கௌண்ட்ஸ் எல்லா வேலையுமே நானே தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சேஞ்ச். எல்லாமே அதுக்கு ஒரு ஆள் போட்டு, நம்மளுடைய வேலை என்னென்னா, நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்த வேலையை பார்க்க முடியாது. ஸோ நமக்கு ஓனரோடைய வேலை வேறு. ஸோ நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயோட வேலை செஞ்சோம்னா ஒரு எம்ப்ளாயோட சேலரியை மிச்சம் பண்ணலாம். பட் ஆனால் நம்மளோட ஓனரோட வேலையை பார்த்தோம்னா நம்ம இன்னொருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஒரு வாய்ப்பும் ஆச்சு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மாற்றம் வந்து எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் கிடைச்சது. சூப்பர். ஸோ எனக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, 1.5 வயசு, கண்ணிக்கினியா. சூப்பர். ஸோ எப்போவுமே வந்து ஈவினிங்கில் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ என்ன தான் வந்து நீங்கள் என்ன பெரிய பிஸ்னஸ் பண்ணி எவ்வளோ லீடிங்கில் இருந்தாலும் சரி, ஸோ ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மைண்ட் வந்து ரொம்ப கண்டிப்பாக ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் அது வந்து கத்தி வந்து பட்டை தீத்துற மாதிரி. ஸோ ஒரு கத்தி வந்து எப்போவுமே வெட்டிகிட்டே இருந்துச்சுன்னா அது முன்னே ஆகிடும். அது பிரோஜனமே இல்லை. எவ்வளோ நேரம் வெட்டுறது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த வேலை இன்னும் சீக்கிரமாக முடிக்க முடியும். அதனால் யாராக இருந்தாலும் சரி ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு ஆண்டர்பனர் ஆகணும் ட்ரை பண்ணுங்கள். லைஃப் நல்லா இருக்கும். அதை அனுபவிச்சு நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது எனக்கு அது ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போய் அங்கேருந்து டெவலப்மெண்ட், அங்கேருந்து க்ரோத் அப்படி தான் நினைப்பாங்க. பட் நீங்கள் வீட்லேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி நினச்சிங்க. ஏன்னா மேபி நீங்கள் ஃபேமிலியாக ரொம்ப அட்டாச்சான ஒரு பர்சனாக இருக்கும்போது தான் அது வரும். அதுக்கு உங்கள் வீட்டில் எப்படி சார் அது எப்படி பார்க்குறாங்க? அதுதான் சார். ஏன்னா இப்போ நிறைய பேர் லைஃப்பை தொலைச்சிட்டாங்க சார். இப்போது பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக வெளிநாடுகள் போய் அல்லது வெளியூரில் போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சிடுறாங்க. சம்பாரிச்சிட்டு அதை எல்லாம் நினைக்கிறாங்க செட்டில் ஆகிட்டு அனுபவிக்கலாம்னு நினைக்கிறாங்க. லைஃப்பில் செட்டில்ன்ற ஒரு வேர்டே கிடையாது. ஒரு 40-50 வருஷத்துக்கு அப்புறம் உட்காந்து அந்த பணத்தை நம்ம செலவு பண்ண போது நம்ம அடுத்த ஜென்ரேஷன் தான் செலவு பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு இதுக்குன்னு போய் செலவு பண்ணுற நமக்கு வயிறெல்லாம் எரியும். அந்த காசை நம்ம செலவு பண்ணலையே. என்ன பொறுத்தவரைன்னா சம்பாதிக்கணும், அதை கரெக்டாக செலவு பண்ணணும். செலவு பண்ண கற்றுக்கிட்டவங்க தான் ஆண்டர்பனர். சம்பாதிக்கிறவங்க மட்டும் ஆண்டர்பனர் கிடையாது. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு, தேவையான விஷயங்களுக்கு கரெக்டாக செலவு பண்ண கற்றுக்கணும். ஸோ நான் வீட்டில் வந்து ஒரு குறையுமே வைக்க மாட்டேன். எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கும். எது தேவைனாலும் உடனே வாங்கிடுவோம். எது ஒரு விஷயம்னாலும் ஏன்னா அதை அனுபவிக்கணும். நம்ம எல்லாம் பல கோடிகளை சம்பாரிச்சு வச்சுட்டு போயிடுவோம். அடுத்த ஜென்ரேஷன் வந்து எதுக்கோ செலவு பண்ணுறப்ப நம்ம ஆவியாக இருந்தால் கூட நமக்கு வந்து வைத்தேரி. அதை வந்து நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம சம்பாதிக்கிறத நம்ம என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். அதனால் வந்து வீட்டோட இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். நம்ம சம்பாதிக்கிறத எக்ஸ்பென்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். இறைக்கிற கிணறு தான் தண்ணி சேரும். அதனால் செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்படாதீங்க. சம்பாதிக்கிறது செலவுகள் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அனாவசியமாக ஒரு பொருளை வாங்கிடக்கூடாது. தேவையான செலவுக்கு வந்து காசு கணக்கு பார்க்காம செலவு பண்ணிங்கன்னா சம்பாதிக்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக அது இன்கம் வந்துட்டு தான் இருக்கும். ஃபென்டாஸ்டிக் சார், சூப்பர். ஏன்னா நான் ஏறக்குறைய உங்களை மாதிரியான ஒரு பர்சன் தான். இதே மாதிரி தான் நானும் சொல்லுவேன். செலவு பண்ணாமல் வேறு ஏதோ அடுத்த ஜென்ரேஷனில் எவனோ ஒருத்தர் உட்காந்து செலவு பண்ணுறதுக்கு நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு நான் சேர்த்து வைப்பேன், நல்லா கல்வி அறிவை கொடுப்பேன், அவங்களுக்கான ஒரு சேமிப்பும் இருக்கும். பட் நான் என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறதுல அந்த காசு என்ன பிரயோஜனம்? நிச்சயமாக கரெக்ட் தானே சார் நான் சொல்கிறது? பட் நீங்கள் சொன்னது வந்து 100% கரெக்டான ஒரு விஷயம். சூப்பர். இப்போ எனக்கு வந்து அடுத்த ஒரு விஷயம், ஸ்கூலில் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க காலேஜில் அதை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய டீவியேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷனுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. உங்களுடைய கல்லூரி பருவம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? நீங்கள் காலேஜில் இது சார்ந்து தான் எடுத்தீங்களா, இல்லை வேணாம்ப்பா மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வேறு எதாவது டீவியேட் ஆனீங்கன்னா? காலேஜ் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? சார் என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா டீவியேஷன் அதிகமாக இல்லாததுக்கான காரணம் வந்து ஃபுல்லாக கமிட்டடாக இருந்தது தான். ஏன்னா என்னுடைய ஒர்க்கில் நான் ஃபுல்லாக கமிட்டடாக இருந்தேன். ஏன்னா மற்றதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. என்னை பொறுத்தவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்கேஜாகவே இருக்கிறப்போ இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அதுதான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. குழந்தைங்க வந்து ஒரு டிவியேட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்கள பிஸியாக வச்சுக்கணும். வெவ்வேறு ஆக்டிவிட்டீஸில் ஃபில் பண்ணி அவங்கள வந்து பிஸியாக வச்சுட்டே இருந்தோம்னா அவங்க டிவியேட் ஆக மாட்டாங்க. ஸோ டைம் எம்டியாக இருக்கிறப்போ அதை யாராவது ஒருத்தர் வேக்கன்ட் ஃபில் பண்ணி தான் ஆகணும். அதுதான் சோஷியல் மீடியா மற்ற விஷயங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டது. ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறவும் சரி, காலேஜ் படிக்கிறவும் சரி,
என்னுடைய தேடல்கள் நிறைய இருந்துச்சு. எனக்கு டைமே பத்தாது. மற்றவங்கலாம் ஸ்போர்ட்ஸில் விளையாடிட்டு இருப்பாங்க, பட் நான் வந்து ஒரு லேபில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பேன். அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டை வந்து ஏதாவது ஒரு பில்ட் பண்ணுற தேடல் வந்து அப்போ இருந்தே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஃபுல்லாக அந்த எங்கேஜாக இருந்தனால என்னால் வேறு விஷயங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்படி தான் என்னுடைய டோட்டலாக போச்சு. காலேஜும் பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படித்தேன். ஸோ இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுறக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதில் நான் படித்த விஷயங்கள் தான். நிறைய பேர் சொல்கிறாங்க படிக்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் 100% வந்து என்னுடைய லைஃப்பில் நான் படித்த விஷயங்களை தான் இன்றைக்கி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா நான் படிக்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 2010 நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே வெளியில் விலைக்கு வாங்கியிருந்தாங்க. பெரிய காஸ்ட்லியான பொருட்களை வச்சு செஞ்சுருந்தாங்க. நான் என்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா, ஒரு சீமெண்ணெய் அடுப்பு, ஒரு சில பாத்திரங்கள், ஒரு சில ஷேப்பில் இருக்கக்கூடிய டியூப்பு, ஒரு சில கெமிக்கல்ஸ், அப்புறம் ஒரு பலூனு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கெல்லாம் கடை பரப்புற மாதிரி எல்லாம் பரப்பி வச்சுருந்தேன். என்னை பார்த்தோன்னே எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கூடி சிரிக்கிறாங்க. எல்லா பக்கத்து கிளாஸ்லேருந்துலாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்ற ஒரு க்யூரியாசிட்டி எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ ரொம்ப அவமானங்கள் அந்த டைமில் ஃபேஸ் பண்ணேன். பட் ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படலை. என்னோடய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய புகையை வந்து ஒரு ஃபெர்டிலைசராக மாற்றலாம் அப்படின்றது என்னோடய கான்செப்ட். நான் அதை 10th படிக்கிறப்போ அந்த ப்ராடக்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து முக்கியமான கான்செப்ட் நான் படித்த சிலபஸ் தான். வெறும் சிலபஸை புக்ஸை மட்டுமே வச்சு அதை வந்து நான் கண்டுபிடிச்சேன். அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சேன். அதை ட்ரையலும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சீமெண்ணெய் அடுப்பை வச்சு ஹீட் பண்ணி சில ப்ராசஸ்லாம் பண்ணுறோம். அதுக்கு வந்து அந்த புகை தேவைப்பட்டனால அங்கே இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டியோட வண்டியை டூலர் எடுத்து உள்ளே கொண்டு வந்து அதில் பின்னாடி அந்த சைலன்சர் ஒரு பலூனை ஃபிட் பண்ணி ரேஸ் பண்ணோம்னா அந்த பலூன் ஃபில் ஆகிடும். அந்த பலூனோட ஏரை ஜட்ஜோட கண் முன்னாடி அந்த பலூனை ஏரை உள்ளே பண்ணி சோடியம் ஹைட்ராக்சைடோட மிக்ஸ் பண்ண வச்சு சோடியம் பைகார்பனேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் 100% இல்லை பை ப்ராடக்ட்டே கிடையாது. ஒன்லி சோடியம் பைகார்பனேட்டும் அண்ட் வந்து வாட்டர் மட்டும் தான் கிரியேட் ஆகும். அந்த புகையை காணாம போயிடும். அந்த அளவுக்கு வந்து அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதோட பை ப்ராடக்ட் வந்து கண் முன்னாடி அந்த பவுடர் எடுத்து காட்டுறப்போ அது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாஸ்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நான் வாங்கின அவார்டு அதுதான். ஸோ அங்கே தான் வந்து ஓகே நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியுன்றதை அங்கே தான் நான் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிற புக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டது தான். அதே மாதிரி இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர்ஸ் எல்லா சிப்ஸுமே வந்து அப்போவே நான் ஸ்கூல் புக்ஸில் காலேஜ் புக்ஸில் படித்தது தான். அந்த மாதிரி வந்ததுனால இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லை ஆக்சுவலி இது நீங்கள் சொல்லும்போது எனக்கு நான் இது எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, முதலையே வந்து ஒரு ப்ராப்பரான விஷன் இருக்கும்போது அதுக்கு அடுத்து நம்ம போய் சேர்கிற இடமும் அது சார்ந்த இடமா போய் சேரும்போது நமக்கு வந்து அது அப்படியே ரெண்டுமே அது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுது. பட் நம்மள நிறைய பேருக்கு அந்த விஷனே இருக்கிறது இல்லை. இது வந்து ஒரு தேர்ட் பர்சனாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோளே இல்லாமல் இருக்குது. எக்ஸாம்பிள் கேட்குறேன். எனக்கு வாழ்க்கையில் குறிக்கோளே இல்லாமல் இருக்குது. நான் எங்கே போகணும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு நமக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். இல்லாமல் கடவுள் படைக்கவே மாட்டார். எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்கில் கொடுத்துருப்பார். நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கலாம். கண்ணு தெரியாதவங்களுக்கு காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். காது கேட்காதவங்களுக்கு கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது மாதிரி வித்தியாசமாக ஏதோ ஒரு குறை இருந்துச்சுன்னா அதில் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. ஆனால் அது யாரும் கண்டுபிடிக்கிறதுல அதுக்கான முயற்சி எடுக்கிறதில்ல. ஏன்னா எல்லாருமே ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்குள்ளே இருக்க ஸ்கில்லை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆக்சிடென்ட் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ரோட்டில் போகணும். ரோட்டில் நடந்தால் மட்டும் தான் ஆக்சிடென்ட் நடக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தால் ஆக்சிடென்ட் நடக்காது. ஸோ நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்ணாதனால விட்டுறாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைனா ஏதாவது ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணணும். கம்ஃபர்ட் ஒரு பாட்டு பாடணும். எஸ், அதை விட்டு வெளியே ஒரு பாட்டு பாடணும், ஒரு கிரிக்கெட் விளையாடணும், செஸ் விளையாடணும், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறப்போ நமக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து ரொம்ப போராட்டமாக கஷ்டப்பட்டு பண்ணாமல் ஒருக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது தோத்தா கூட அதில் சந்தோஷமாக தான் இருக்கும். எந்த விஷயத்தை செய்கிறப்போ நமக்குள்ளே சந்தோஷம் வருதோ அதான் நம்மளோட ஸ்கில். அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை நம்ம திரும்ப பண்ணுறப்போ தான் அது ப்ராக்டிஸ். ஏன்னா இப்போ என்னோட ரைட் ஹேண்டில் எழுதுகிற அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டில் எழுத முடியாது. அதுக்கான காரணம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அவ்வளோதான் விஷயம். ஸோ என்ன பொறுத்தவரை ஸ்கில்ன்றது கடவுளோட படைப்பு அப்படின்றத காட்டிலும் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஸோ இந்த எந்த விஷயத்தை திரும்ப நம்ம பண்ணுறோமோ அதில் நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவோம். ஒருத்தர் ஒரு 8 மணி நேரம் ஒரு டிவி ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு எல்லா ப்ரோக்ராம் என்னென்ன சேனல் நடக்குன்றது எல்லாமே தெரியும். அது மாதிரி ஒருத்தர் எந்த விஷயத்தில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகுது. அதில் இப்போ என்ன பொறுத்தவரை ப்ராக்டிஸ் தான் ஸ்கில். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட ஸ்கில் என்னன்றது கண்டுபிடிக்கணும். செகண்ட் அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி என்ன பொறுத்தவரை ஒரே ஒரு ஃபார்முலா என்னென்னா எவ்ரிடே 0.5% நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான். பெரிய டார்கெட். சரி, ஒன்லி 0.5. அது 0.5ங்கிறது என்ன? அதுவே 100 டேஸில் வந்து
பெரிய ஒரு இம்பாக்ட். அதாவது 1% விட கம்மியாக இருக்கலான்னு கூட நான் சொல்கிறேன். அதுக்காக தான் அந்த 0.5 சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நம்மளை விட நேற்றை விட இன்றைக்கி நம்ம 1% விட கம்மியாக கூட நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ அந்த டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காய்சன் அப்படிங்கிறது 1% growth per day. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப்பு க்ரோ ஆகும் அப்படிங்கிறது தான் காய்சன், ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். நீங்கள் 0.5 அதாவது இதுவும் அதுதான் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். எஸ், ஏன்னா கரெக்டான கோல் இருக்குன்னா நம்ம ஓடனாலும் அந்த இடத்துக்கு போய்டுவோம், நடந்தாலும் அந்த இடத்துக்கு போகும். போகக்கூடிய டைமிங் வேறுமே தவிர பட் இலக்கு மாற போகிறதில்ல. ஸோ நம்ம அதனால் தப்பான ரூட்டில் வேகமாக ஓடுறத விட கரெக்டான ரூட்டில் மெதுவாக நடந்து போனால் கூட என்ன பொறுத்தவரை அச்சீவபிள் கோல்ஸ் தான் சார் வைக்கணும். ஏன் அப்படின்னா இப்போது நான் இன்றைக்கி நான் இதெல்லாம் பண்ணணும், இன்றைக்கி இதெல்லாம் பண்ணணும், நிறைய கோல் செட் பண்ணுவோம். ஈவன் நியூ இயர்லலாம் நிறைய ஒரு இதெல்லாம் எடுப்போம். அந்த மாதிரி எடுக்கிறப்போ கண்டிப்பாக அது நிறைவேறாத ஒரு கோல்ஸாக வச்சுட்டு நம்ம அது பண்ண முடியலைன்னு நமக்குள்ளே ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அப்போ வந்து நம்ம அடுத்தது அது பண்ண மாட்டோம். இதே நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய கோல்ஸை வச்சிட்டோம் அப்படின்னா அது 0.5 ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஓகே, நேற்றை விட நம்ம இன்றைக்கி பெஸ்ட்டாக இருக்கும்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சுன்னா அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய பவர் வேறு. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் டெய்லியும் சக்ஸஸ் ஆகணுமே தவிர டெய்லியுமே தோற்று 1% அச்சீவ் பண்ண முடியலன்னு தோற்று போனவங்களாவே இருக்கிறத விட நம்ம ஒரு 0.5 சக்ஸஸ் பண்ணவங்களா இருக்கலாமே. அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். எஸ், அது நம்ம சக்ஸஸ் பண்ணுறப்போ ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அது நம்ம திரும்ப இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் போடுற ரீல்ஸை வந்து ரியல் லைஃப்பில் ஒரு பர்சன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் அது அப்படியே சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, நார்மலாக இந்த மாதிரி பிரைட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பேசும்போதே தெரியுது, நீங்கள் உங்களுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லும்போது தெரியுது நீங்கள் ஒரு பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஆர் ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், நாலேஜ் நல்லா இருக்கிற ஒரு நாலேஜபிள் ஸ்டூடெண்ட். இது மாதிரி நாலேஜபிள் ஸ்டூடெண்ட் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பெருசாக ஒரு ரிஸ்க்கான ஒரு ஜோன் தான். மேக்ஸிமம் போக மாட்டாங்க, ஒரு ஹை பேயிங் ஜாபில் இருப்பாங்க, ஒரு நல்லா இந்த மாதிரி தான் போவாங்க. நீங்கள் எப்படி ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே வந்தீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண விஷயம் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீடமாக இருக்கணுன்ற ஒரு திங்கிங் இருந்தது எனக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம நினச்ச விஷயங்களை செய்யணும். அதே மாதிரி என்னை பொறுத்தவரை சின்ன வயசுலேருந்து எனக்குள்ளே யாருமே சொல்லாமல் உருவான விஷயம் என்னென்னா, சோஷியலுக்கு ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் நம்ம ப்ராடக்ட் மூலமாக. அதனால தான் என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே சோஷியல் ஓரியன்டாகவே இருக்கும். ஏதாவது ஒரு சொசைட்டிக்கு பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு ஒரு எம்ப்ளாயராக இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நம்ம நினச்ச விஷயங்களை செய்யணும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது வீட்டோடு இருக்கணுன்றது ஒரு சின்ன ஆசை. எல்லோரும் வந்து வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு தூரமாக அம்மா அப்பா விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் வந்துட்டு போகிறோம். அந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது. வாழ்க்கைன்றது சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கு. ஸோ ஃபேமிலியோட ஒரு இடத்துல இருக்கணும், அங்கேயே பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம நினச்ச விஷயங்களை பண்ணணுன்ற ஃப்ரீடம் வந்து ரொம்ப சின்ன வயசில் எனக்குள்ளே உருவாயிடுச்சு. ஸோ நான் அதிகமாக அதை வெளிக்காட்டலை. பட் எனக்கான டைம் வரப்போ நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அடம்பிடிச்சேன். நிறைய சீன்ஸில் ஒரு அடப்பிடிக்க தெரியணும்னு சொன்ன மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அது மேலே நம்ம ரொம்ப பிடிவாதமாக இருக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு அது நம்மளோட வேல்யூ வந்து தெரியும். நாமளே அதில் கான்ஃபிடென்ட்டாக இல்லைனா மற்றவங்க அதை நம்ப போகிறதில்ல. நான் காலேஜ் முடித்தப்போ எனக்கு வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட்லாம் கிடச்சிது. நான் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் அட்டன் பண்ணேன். பட் இருந்தாலும் என்னுடைய ப்ரொஃபைல் பார்த்தே கிடச்சி. ஏன்னா நான் அப்போவே 100கணக்கான அவார்ட்ஸ் என்னோடய ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து தீவிரமாக நான் ஜாப் போகக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதி இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடவுள் எனக்கு ஒரு அழகான வழி காட்டினார். ஏன் அப்படின்னா நான் ஒரு டைட்டான்ற கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன், 40,000 பேக்கேஜ் பர் மந்த்து. பட் எப்போ அது ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்டர்வியூ போகிறேன், எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு மெடிக்கல் டெஸ்டிங் மட்டும் இருக்குது, அது முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மெடிக்கல் ஸ்க்ரீனிங் போனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மெடிக்கல் ஸ்க்ரீனிங்கில். என்ன காரணம்னு கேட்டால் எனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, அது கேட்டால் எனக்கு ரொம்ப ஷாக்கு. பட் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா ஒரு சில கலர்ஸோட ஷேட்ஸ் வந்து எனக்கு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு ஒன்று பெரிய இம்பாக்ட் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அந்த குறை வந்து என்னை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து எனக்கு காப்பாற்றிருக்கு. ஒருவேளை நான் எனக்கு அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்நேரம் அது கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாஃபாக இருந்திருப்பேன். மேபி அதில் அடுத்த கேரியர் போயிருக்கலாம், ஆண்டர்ப்ரனராக வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. நம்ம உட்காந்துருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக. ஸோ அதனால் அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நமக்குள்ளே ஒரு கடவுள் நமக்கு ஒரு குறை கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக அது நம்மளோட லைஃபோட பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குன்றதை நான் அன்றைக்கி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்ததில்லை. ஆனால் அது இல்லைன்னா என்னுடைய லைஃப் இல்லை, அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் நான் வந்து ஒரு சின்ன கார் ஷெட்டை வாடகைக்கு எடுத்துகிட்டு மிஷின் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். இது எந்த வருஷத்தில்? 2016. அப்போ கார் ஷெட்டுக்கு முன்னாடி ரோடு பஸ் போகிற மெயினான ரோடுங்க, சேலம் டு சென்னை பைபாஸில் மெயின் ரோட்டில் ஒரு பட்டறைக்கு வெளியில் தான் இடம் கிடச்சிது. வாசலில் சர்வீஸ் ரோட்டில் வச்சு நான் ப்ராடக்ட் செய்கிறேன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு முறுக்குக்கு மிஷின் செய்யலாம், இடியாப்பத்துக்கு மிஷின் செய்யலாம்னு சொல்லி நிறைய
நிறைய பேர் கேட்டனால அதை உட்காந்து பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் கூட டைப் பண்ணிவிட்டு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம். பட் எல்லாமே ரோட்டில் தான் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாடகை எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட வசதி இல்லை, வீட்டில் சப்போர்ட்டும் பண்ணலை. அந்த அளவுக்கு இறங்கி செய்யும். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20-30 ட்ரெஸ்ஸுக்கு மேலே ரொம்ப ஆயில் ஆகி அழுக்காகி அதை போட முடியாத அளவுக்கு கிழிச்சு தூக்கி போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு இறங்கி எல்லா வேலையும் செஞ்சேன். எனக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கார்த்திக்னு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து வேறு சில வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் பார்ட் டைமில் எனக்கு வந்து சப்போர்ட். எனக்கு அப்போ 2 வீலர் கூட கிடையாது, சைக்கிள் தான் வச்சுருப்பேன். சைக்கிளில் தான் எல்லா ஊரும் பொருள் வாங்கிட்டு வருவேன். ரொம்ப லாங் போக வேண்டியதெல்லாம் அவர் சப்போர்ட் பண்ணார். சின்ன வயசில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஒரு அந்த ரோடு ஓரத்தில் போட்டு மிஷினை செஞ்சிட்ருக்கேன். ரோட்டில் போகிற என்னோடய சீனியர்ஸ், ஸ்கூல் சீனியர்ஸ் ஒருத்தர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன கார்த்தி, நீ வந்து ஸ்கூல் டாப்பர், காலேஜ் டாப்பர், நீ எங்கேயோ எப்படியோ இருப்பேன்னு நினச்சேன், நீ என்னடா ஒரு ரோடோரத்தில் உட்காந்து ஒரு பற்ற மாதிரி வச்சுட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்க. நாங்களாம் ஒரு பெரிய பெரிய ஹையர் பேக்கேஜ்லாம் ப்ளேஸ் ஆகிட்டோம், நாங்களாம் இப்படி இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்காங்க, நீ இப்படி இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மாதிரி என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்க கூட எல்லாரும் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணாங்க. ஸோ என்ன படித்தான், என்னென்னமோ பண்ணால் இப்போ இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் எனக்கு எதுலேயுமே நான் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. என்னோடய விஷயம் என்னென்னா, நான் எப்படி இருக்க போகிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னவா இருக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்ற எல்லா விஷயங்களும் இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி பண்ணுறப்போ அது நடந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக இதுவும் நடக்கும் அப்படின்ற ரொம்ப ஃபோக்கஸாக நான் அதை வந்து இமேஜின் பண்ணி நான் எப்படி இருக்க போகிறது தெரிஞ்சுட்டு அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் அப்போ அதுக்கான பதில் யாருக்குமே பேசலை. பட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸில் அது ஒரு கார் ஷெட்டு வாடகைக்கு எடுத்து அந்த கார் ஷெட்டில் மிஷின் பண்ணி சேல்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக அந்த மிஷின்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக் இடியாப்பம் மேக்கிங் மிஷின். அதில் இப்போதைக்கு லீடிங் மேனுஃபேக்சரர் நம்ம தான். அந்த வேறு கம்பெனிஸே கிடையாது அந்தளவுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் ஷெட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு லேண்டு வாங்கி வீடு கட்டி அந்த வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா கார் ஷெட் தெரியணும், அதுக்காகவே ஒரு ஓப்பனிங் விட்டு டெய்லியுமே அந்த கார் ஷெட்டை பார்த்து தான் என்னுடைய வேலையை ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி ஒரு ஏன்னா ஆரம்பித்தது அங்கேருந்து தான். அதுதான், அது வந்து டெய்லி பார்க்குறது என்னுடைய சென்டிமெண்ட். அங்கேருந்து தான் என்னுடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி தான் வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்தது. பட் பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமும் நிறைய லேர்னிங்ஸ், நிறைய விஷயங்கள் அடிபட்டு கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இன்றைக்கி மாறி இருக்கிறதுக்கான காரணம் வந்து நாங்கள் அனுபவித்த அவமானங்களும் தோல்விகள் மட்டும்தான். இப்போ நீங்கள் அதுதான் என்னோடய அடுத்த கேள்வியாக இருக்குது. அதாவது அவமானங்களும் தோல்விகளும் வாழ்க்கையில் இல்லைன்னா வெற்றிங்கிறதே கிடையாது. நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆர் இதை நான் பப்ளிக்கில் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன் நான் இதை கேட்குறேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸு ஒரு படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, அப்படி இல்லை எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா கேட்டது வாங்கி கொடுக்கல, குறிப்பாக ஒரு வண்டி வாங்கி கொடுக்கல, இந்த மாதிரி அல்பத்தனமான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து உயிரை எடுத்துக்கூட ஒரு அளவுக்கு கூட போயிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. நானும் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலோட அதிபரோட மகனும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். அந்த ஹோட்டல் வந்து செல்ஃப் சர்விங் ஹோட்டல். போனோம், அங்கே போகும்போது இது கொடுத்துட்டாங்க, பிளேட் கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்ணும். எடுக்கும்போது பிளேட் நம்ம எடுக்கணும், அதுதான் அந்த இடத்தோட ரூல்ஸு. அது எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய சண்டை பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவரை திட்டி அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் அவர் வந்து டிப்ரெஷனுக்கு போயிட்டார். ரீசன் என்னென்னா, எங்கள் வீட்லேயே எடுக்க வைக்கல, இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்சல்ட்டு. அந்த ஒரு சின்ன இன்சல்ட்டை அவங்களால தாங்க முடியறதில்ல. இப்படி தான் மெஜாரிட்டி ஆஃப் குழந்தைங்க இப்படி இருக்காங்க. ஏன்னா சாஃப்ட் பேரண்டிங் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்சல்ட்டை வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான ஷேர் பண்ணக்கூடிய என்னென்ன மாதிரி இன்சல்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, ஆனால் எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தாண்டி நீங்கள் வந்தீங்க, அதுலேருந்து மீள்றதுக்கு உங்களை நீங்களே எப்படி பக்குவப்படுத்திக்கிட்டீங்க, இது எனக்கு தெரிஞ்சாகும். கண்டிப்பாக, நிச்சயமாக சார். என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு அவமானங்களும் ஒவ்வொரு தோல்விகளும் ஒருத்தர் வந்து மெச்சூர் பண்ணுது. ஸோ ஒருத்தர் வந்து யங் ஏஜ்லேயே ஒருத்தர் மெச்சூராக இருக்காங்க, அல்லது ஒரு சின்ன குழந்தையிலே ஒருத்தர் மெச்சூராக இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த வயசுலேயே நிறைய விஷயங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். அப்படி அது இல்லாமல் மெச்சூரிட்டி வந்து தானாக வரவே வராது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி அவமானங்கள் ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம மெச்சூர் ஆகிறோன்றதை தான் திங்க் பண்ணணும். எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு ஷீட் மேனுஃபேக்சர்னால் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் பம்ப் மேனுஃபேக்சரர், அவங்கக்கிட்ட வந்து சேல்ஸ் ட்ரைனிங்க்கு நான் கேட்டிருந்தேன். நான் சொல்கிறது 2017-18 35,000 அவங்களோட நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ப்ரைஸ். ஓனரே பேசினேன், ஓகே சார் அப்படின்ட்டார். போய் ட்ரைனிங் கொடுத்தேன். ட்ரைனிங் கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நானும் ட்ரைனிங்கில் உட்காருவேன் அப்படின்னார். அவருக்கு வயசு எப்படியோ ஒரு 55-60 இருக்கும், 60-60+ இருக்கும். அவரும் உட்காந்துரு ட்ரைனிங்கில். ட்ரைனிங் ஒரு 5 மணி நேரம் போகுது, சூடு பறக்கும் என்னோடய ட்ரைனிங்கெல்லாம்.
சேல்ஸ் பீப்புளுக்கு வந்து நான் சேல்ஸ் ட்ரெயினர் பேசிக்கலி. ஸோ ஆனால் பறந்து அவர் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி, ஹுசைன் நான் வந்து சேல்ஸில் தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஒரு சேல்ஸ்மேனாக தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரைனிங் எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் ஓட வச்சிரும் போல இருக்குது, சூப்பர் அப்படி இப்படின்னு அது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பேமெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. பேமெண்ட் வாங்க போகிறேன், ஒரு பேப்பரில் ஒரு என்வலப் கவரில் செக்கு போட்டு கொடுத்துட்டார். அவங்க முன்னாடி செக்கு நம்ம எடுத்து பார்க்குறது மரியாதையாக இருக்காதுல்ல. செக்கு கொடுத்துட்டாங்க, உள்ள செக் இருக்குது, நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க, நம்ம சொன்ன ப்ரைஸ் தான் இருக்க போகுது, ஆப்வியஸ்லி நம்ம கேட்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. நான் எடுத்து அப்புறம் இருங்க அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தார். அப்போ எனக்கு லைம் லைட் எல்லாம் கிடையாது, வீடியோஸ் எல்லாம் எதுவுமே அப்போலாம் போட கிடையாது. நல்லா எடுத்தீங்க தம்பி அப்படின்னு சொல்லி அப்புறம் தாசந்திரின்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். நான் படித்த புக்கு, பட் இது நீங்களும் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அப்போது 35,000ங்கிறது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வந்து பைக் ஏறுறதுக்கு முன்னாடி செக்கு, எந்த பேங்க் செக்கு அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா 5,000 ரூபாய்க்கு செக் இருக்குது. சரி நான் என்ன நினச்சேன், சரி ஏதாவது மிஸ்டேக்கில் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிற அக்கௌண்டன்ட் கிட்டே போய் கேட்குறேன். கேட்டு சார் கிட்ட மீட் பண்ணணும், எனக்கு செக்கு மிஸ்டேக்காக வந்திருக்கு அப்படின்னு. இல்லையே மிஸ்டேக்காக வர சான்ஸே இல்லையே, சரி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சார் அவர் ஃபோன் பண்ணி, சார் அவர் வந்திருக்காரு ஏதோ செக்கு அப்படிங்கிறாரு, வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சார் வெளியே. அதுக்கப்புறம் உள்ளே போய், சார் செக்கில் நான் பேசணும் 35,000 5,000 தான் கொடுத்துருக்கீங்க, போதும் இது உனக்கு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல, உனக்கு இது போதும். அப்புறம் அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், என்ன முடிவுனா என்னோடய ப்ரைஸை இனி நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரைஸ் இனி நான் தான், இதுதான் ப்ரைஸ்னால் இதுதான் ஃபிக்ஸு, இதில் எக்காரத்தை கொண்டு யாருக்காகவும் நம்ம டீவியேஷன் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி 100% அட்வான்ஸ் பேமெண்ட், உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க அதை டெலிவர் பண்ணுவேன், பட் 100% அட்வான்ஸ் பேமெண்ட். இந்த டேர்ம்ஸ் இருந்தால் பிஸ்னஸ் வரட்டும், அப்படின்னா பிஸ்னஸே வேணாம், நான் சாப்பிடாம கூட இருப்பேன், பட் இந்த டேர்ம்ஸ் எனக்கு வேணும். ஏன்னா நான் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு எவனோ ஒருத்தர் ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு இல்லை. ஓகே ஓகே. ஏன்னா ப்ராடக்ட்னா கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம், சர்வீஸ்னால் டைம் தான். ஸோ தட் வாஸ் அன் இன்சல்ட் விச் ஐ நாட் ஃபர்கெட். பட் அந்த இன்சல்ட்டுங்கிறதே நான் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா உங்கள் இதில் பேச? நான் கம்பெனி ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணலான்றது தெரியல. அப்போது எனக்குள்ளே வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த ஏதாவது ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். ஸோ நான் காலேஜ் படிக்கிறப்போ நான் பண்ண ப்ராடக்ட்டு ஒரு 2-3 ப்ராடக்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைமர் சாக்கெட்டுன்னு ஒரு விஷயம். அப்போ வந்து 2014-15 அந்த டைமில் அந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம அப்போல்லாம் நார்மல் பேட்டரிக்கு மொபைல் ஃபோன் தான், ஓவர் சார்ஜிங் கண்ட்ரோல்லாம் கிடையாது. பேட்டரியெல்லாம் ஒரு 2 hours 3 hours மேலே போடக்கூடாது சார்ஜ். ஆமாம், அது மேலே போட்டால் வெடிச்சிரும், நிறைய நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த மஸ்கிட்டோ பேட்டு, வேறு எந்த ஒரு பேட்டரி ஐட்டம் எடுத்தாலும் எல்லாமே நார்மல் ஓல்டு பேட்டரி, மாடல் பேட்டரி, அதெல்லாம் லிமிட்டட் டைம் தான் சார்ஜ் பண்ணணும். அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ நிறைய பேர் வந்து ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுறதுனால பேட்டரி லைஃப் போகுது, எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க. ஸோ இதை நானுமே ஃபேஸ் பண்ணுறது. நானுமே வந்து 2 hours 3 hours ஞாபகம் வச்சு ஆஃப் பண்ண முடியாது. ஸோ நைட் போட்டால் காலையில் தான் ஆஃப் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ சரி நாம் ஏன் ஒரு கிளாக் வச்சு ஒரு ப்ராடக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்க ஒரு அலாரம் கிளாக் எடுத்துகிட்டு அந்த அலாரம் கிளாக்கில் வந்து ஒரு டைம் வச்சிட்டோம். இப்போ நைட் 10 மணிக்கு போடுறோம், 2 மணிக்கு எப்போ டெய்லியுமே அலாரம் அடிக்கிற மாதிரி வச்சாச்சு. அந்த 2 மணிக்கு அலாரம் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு அந்த ஸ்பீக்கரோட ஒயர்லேருந்து 2 ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஒரு சின்ன சர்க்யூட் போர்டு ரெடி பண்ணி சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த அலாரம் சவுண்ட் வந்துச்சுன்னா அதை சிக்னலாக எடுத்துக்கிட்டு அந்த சுவிட்ச் போர்டில் இருக்கிற பவர் ஆஃப் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். 10 மணிக்கு நான் ஃபோன் சார்ஜ் போடுவேன், 2 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் சாக்கெட் கட் ஆகிடும். ஸோ நான் டெய்லி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூல் படிக்கிறப்போ, காலேஜ் படிக்கிறப்போ சரி, எல்லாமே அந்த மாதிரி. காலேஜ் படிக்கிறப்போ அது ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதையே நம்ம ஏன் ப்ராடக்டாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறேன். அந்த பேர் வந்து டைமர் சாக்கெட்டுன்னு. இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன டிஜிட்டல் கிளாக் வச்சுட்டு ஒரு சுவிட்சு சாக்கெட் இருக்கும். அதில் நம்ம மொபைல் ஃபோன் எதை வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம என்ன டைம் செட் பண்ணுறோமோ டிஃபால்ட்டாக அந்த டைமில் கட் ஆஃப் ஆகிடும். இந்த ப்ராடக்ட்டை தயாரிச்சுட்டு அது எப்படி விற்கணுன்றது தெரியல. நானும் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கடைகள்லையும் ஏறி இறங்கி, அதாவது மொபைல் ஷாப்ஸு, பெரிய பெரிய மால்ஸ், அந்த மாதிரி கடைகள்லாம் போயிட்டு இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கேன், நீங்கள் ரீசேல் பண்ணி கொடுக்குறீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டேன். யாருமே மதிக்கலை. அப்போ தான் வந்து ஒரு புக்கு ரோட்டில் விற்கிறவங்க எவ்வளோ இன்சல்ட் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத நான் பார்த்தேன், ரியலாக பார்த்தேன். அப்போ நான் சைக்கிள் தான் வச்சுருந்தேன், சைக்கிள்லேயே எல்லா இடத்துக்கும் போயிட்டு கொடுத்தேன். அப்போ யாருமே வந்து வாங்கல. இல்லை எங்களுக்கெல்லாம் இங்கேருந்து தான் வெளில பெங்களூர்லேருந்து வருது, மும்பையிலேருந்து வருது, நாங்கள் அங்கேருந்து தான் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறோம், லோக்கலெல்லாம் இது பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பஸ் ஏறி பெங்களூர் போயிட்டேன். பெங்களூரில் இருக்க ஒரு பெரிய மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு என்னோடய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி இந்த ப்ராடக்ட் நான் பண்ணியிருக்கேன், இது மாதிரி யூஸ் ஆகும், நீங்கள் ஒரு சில
ப்ராடக்ட்ஸ் வந்து மொபைல் வாங்கினா இது ஒரு ஃப்ரீன்னு கூட கொடுக்கலாம், ஒரு மினிமல் அமௌண்ட் தான், ஒரு 400 ருபீஸ் தான் நான் சொன்ன காஸ்ட், 400 ருபீஸ் 500 ருபீஸ் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரீட்டைல் ப்ரைஸு, அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக தயாரிச்சிருந்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து அப்போது யாருமே வாங்கலை, ரொம்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட்டா, இதெல்லாம் வந்து இதெல்லாம் பொம்மை டப்பா மாதிரி இருக்குது, ஏதோ டப்பா, அதை நான் எனக்கு தெரிஞ்ச நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் வாங்கி பாக்ஸ் வாங்கி அதில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், இன்னும் ஏதோ சோப்பு டப்பாவில் ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவும் விடலை, நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணேன். அப்போ தான் வந்து நான் உட்காந்து யோசித்தேன், ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி புரிய வச்சு பண்ணக்கூடிய ஸ்டேஜில் நம்ம இல்லை. இப்போ வந்து நமக்கு மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சோம்னா தான் நம்ம வந்து அவங்கள ரீச் பண்ண முடியும் அப்படின்றத கற்றுக்கிட்டு அன்னையிலேருந்து முடிவு பண்ணேன், யாரையுமே தேடி போய் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது, எல்லாமே நம்மளை தேடி மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி டிசைட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் என்ன டிமாண்டாக இருக்குது அப்படின்றத தேடி பிடிச்சி அந்த இடியாப்பம் வந்து சூஸ் பண்ணோம். அதை வந்து மிஷினாக பண்ணலான்னு சொல்லிட்டு, அது இடியாப்பம் புளியது ரொம்ப கஷ்டம், கையில் புளியறது, நிறைய பேர் ஷோல்டர் பெயின் நெக் பெயினோட வராங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு மிஷின் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மிஷினை ஃபஸ்ட்டு தயாரித்து அதில் யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டோன்னே கால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அன்று முதல் எல்லா கால்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஊர்லேருந்து வரும், வெவ்வேறு நாடுகள்லேருந்து வரும். எல்லோரும் நம்மளை தேடி வந்து நம்ம இடத்துக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போவாங்க. ஸோ நாம் வந்து எங்கேயுமே போயிட்டு இது நாள் வரலும் ஒரு கம்பெனிகிட்ட கூட நம்ம அப்ரோச் பண்ண, ஒரு பெரிய ஹோட்டல்கிட்ட கூட நாங்கள் அப்ரோச் பண்ணது கிடையாது. ஆனால் பெரிய ஹோட்டல்ஸ் நிறைய நம்ம மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே தேடி வந்த ஆர்டர்ஸ் தான். ஸோ அன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட ஒரு அவமானம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான காரணம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அவமானங்கள் வந்து நம்மளை மெச்சூர் தான் பண்ணுமே தவிர கண்டிப்பாக நம்மளை டிமோட்டிவேட் பண்ணாது. அதை தோல்விகளும் அவமானங்களும் அதிகமாக சம்பாதிக்க தான் நம்ம வந்து மெச்சூர் ஆகும். அதுதான் என்னுடைய லைஃப்பில். எப்படி நீங்கள் அந்த அதுதான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்ட்டு, அதாவது நீங்கள் வந்து ஒரு இட்லி மிஷின் போட்டிருந்துருக்கலாம், தோசை போட்டிருந்துருக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். இடியாப்பம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணியிருப்பீங்க, அது பின்னாடி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. என்ன ரிசர்ச், அது ஏன் நீங்கள் இடியாப்பத்துக்கு வந்து நின்னீங்க? சார் அதுதான் நான் ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் பண்ணுறப்போ இடியாப்பத்துக்குலாம் ஒரு மிஷினா அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. ஆமாம், பட் அப்படி கிடையாது. ஃப்யூச்சரில் ஸ்டீம்டு ஃபுட் தான் இந்த உலகத்தை ரூல் பண்ண போகுது. ஏன்னா இன்றைக்கி ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிஷ்ஷை கூட இப்போ ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றாங்க. ப்ரொக்கோலிஸ் வந்து அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுற ஃபுட்டு, பட் அதில் வந்து கேன்சரை க்யூர் பண்ணுற ஒரு என்சைம் இருக்குது. ஆனால் அதை வறுத்தாலோ ரோஸ்ட் பண்ணாலோ நார்மலாக ஹீட் பண்ணாலோ அது போயிடும். பட் ஸ்டீம் பண்ணால் மட்டும் அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து ப்ரொக்கோலி கூட ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி வந்து டோட்டல் ஃபுட்டுமே வந்து ஸ்டீம் ப்ராசஸ்க்கு மாற்ற போகிறாங்க. ஸோ அப்படி வந்து நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு ஃபுட்டு இடியாப்பம். ஸோ நான் இப்போ கூகுளில் வந்து ஜஸ்ட்டு ஒரு விக்கிபீடியாவில் இடியாப்பம்னு சர்ச் பண்ணோம்னா இடியாப்பத்தை என்ன சொல்கிறாங்கன்னா சங்ககால இலக்கியத்திலேயே இடியாப்பம் இருக்குதுன்னு சொல்லி விக்கிபீடியாவில் போட்டிருக்கு. அந்தளவுக்கு நம்மளோட ஆரிஜினல் ஃபுட்டு, நம்மளோட பாரம்பரியமான ஃபுட்டு, நம்ம ஏன் அதை விட்டு கொடுக்கணும்? வீட்டில் வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி இடியாப்பம் செய்வோம். வீட்டில் ரொம்ப கஷ்டமாக நான் தான் அதை புளிவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் அம்மா புளிவாங்க. அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறப்ப தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, ஏன் நம்ம அதுக்கான ஒரு மிஷின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்குள்ள மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. நான் ஒரு தடவை ஒரு காரை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ட்ராவல் பண்ணுறப்போ வீல் வந்து காரோட வீல் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் ஆனோடனே என்ன பண்ணாங்க, நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த வீல் சேஞ்ச் பண்ணுறதை நான் உட்காந்து பார்க்குறேன். என்ன பண்ணார், டிரைவர் ஒரு சின்ன பையனாக தான் இருந்தார். ஒரு ஜாக்கி ஒன்று எடுத்து வச்சுட்டு அப்படி பம்ப் பண்ணார். அப்படியே கார் அசால்ட்டாக தூக்கிடுச்சு. அப்படியே வீல் சேஞ்ச் பண்ணிட்டு இது எல்லோரும் பண்ணுறது தானே. அப்போ தான் அந்த ஜாக்கி ஃபஸ்ட் பார்க்குறேன். என்னடா அது மேஜிக்காக இருக்குது, ஒரு சின்ன பையன் இப்படி அழுத்தினா கூட நம்ம காரையே தூக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தேன். ஸோ இந்த ஜாக்கியை நம்ம ஏன் நம்ம இடியாப்பம் புளியத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. உடனே வீட்டுக்கு போய்ட்டு ஒரு ஜாக்கியை வாங்கி ஒரு மிஷின் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஜாக்கியை வச்சு நம்ம பம்ப் பண்ணோம் அப்படின்னா அது மேலே தூக்கிறதுக்கு பதிலாக கீழே பம்ப் பண்ணும். கீழே வந்து இந்த சந்தகைன்னு சொல்லுவாங்க சார். அப்போ இட்லியெல்லாம் வேக வச்சு புளிவாங்க. ஆமாம், அது பண்ணக்கூடிய இது அந்த சந்தகை மாவு எல்லாமே எதை போட்டாலும் சரி, ஜஸ்ட் இப்போ பம்ப் பண்ணோம்னா அந்த டோ வந்து ப்ரெஸ் பண்ணி கீழே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். சும்மா 2 விரலில் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் சார். அது 5 டன் கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணுது அந்த ஹைட்ராலிக். அது கீழே அவ்வளோ லூஸாக ஃப்ரீயாக எல்லாமே வரும். ஸோ இதை வீட்டில் பண்ணி நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதையே நம்ம மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு மேனுவல் மிஷின்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் இடியாப்பம் மேக்கிங் மிஷினும் பண்ணோம். எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இப்போ வந்து இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அற்புதமான ஒரு உணவு சார் இடியாப்பம். ஒரு பாரம்பரியமான உணவு. இதில் வந்து ஸ்டீம்டு ஃபுட்னால நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் கொடுக்க முடியும். கம்பு, ராகி, சோளம், கேழ்வரகு, இதில் சிறுதானியங்கள் இடியாப்பம் பண்ணலாம். கருப்பு கவுனி, சிவப்பரிசி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ்லாம் ஊற்றி அதில் இடியாப்பம் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு வெரைட்டி ஆப்ஷன் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். ரெண்டாவது விஷயம், நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டில் சோஷியல் பெனிஃபிட் இருக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வாங்கக்கூடியவங்க எல்லாமே ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆனாங்க.
நான் நினச்சேன் ஒரு கம்பெனியோ ஹோட்டலோ வாங்குவான்னு நினச்சேன். ஹோட்டல் ஒருத்தர் கூட வாங்கலை அப்போ ஆரம்பத்தில். ஏன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், 40,000 போட்டு யார் வாங்குறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை யார் வாங்குறாங்க அப்படின்னா, எங்கள் சேலத்திலே ஒருத்தர் வந்து மிஷின் பார்க்க வந்தார். வீட்டில் ஒய்ஃப் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மிஷின் பண்ணி இடியாப்பம் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு மிஷின் வாங்கினாரு. மிஷின் வாங்கி பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அந்த டைம் பத்தலை. அவங்க ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார் ஈவினிங் அவர் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் பத்தலை, அவ்வளோ ஆர்டர்ஸ் அதிகமாகிடுச்சு. அவர் வேலையை குவிட் பண்ணிட்டு அவரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா 2 மிஷின் வாங்கி போட்டு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இடியாப்பம் தயாரித்து அந்த ஏரியாவே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஓகே, அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதனால் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து உருவாங்க. கிட்டத்தட்ட 3000 ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இந்த மிஷின்ஸில் உருவாகியிருக்காங்க. உலகம் ஃபுல்லாக என்னோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மிஷின் வாங்கி வச்சுட்டு இடியாப்பம் தயாரித்து சுற்றி இருக்க ஹோட்டல்ஸ்லாம் சப்ளை பண்ணலாம். பார்ட்டி ஆர்டர்ஸ், மேரேஜ் ஆர்டர்லாம் எடுத்து சப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான உணவை காப்பாற்றுறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்குறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது. இப்படி தான் வந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே. சார் இப்போது நீங்கள் இது எப்படி சார் மார்க்கெட் பண்ணீங்க? நீங்கள் மார்க்கெட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ப்ராப்ளமை தான் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமை தான் சால்வ் பண்ணியிருக்கு. அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டிங் இது கொண்டு போய் சேர்த்த வேண்டிய அந்த இன்டெண்டட் க்ரௌடை நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணீங்க? ஸோ மார்க்கெட்டிங் வந்து என்னை பொறுத்தவரை எப்படின்னா, மார்க்கெட்டிங் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது ஒரு 2000 பேர் இருக்கிற இடத்துல மைக் இல்லாமல் பேசுகிற மாதிரி தான். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கும், தூரமாக இருக்கவங்களுக்கு கேட்காது, அவ்வளோதான் விஷயம். ஸோ நிறைய பேர் அந்த காலத்தில் மார்க்கெட்டிங்கே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப லோக்கல் பீப்புள் மட்டும் தான் தெரிஞ்சிருப்பாங்க, அதர் பீப்புள்ஸ் யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம், மைக் மாதிரி. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணால் தேவைப்படுறவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது சோஷியல் மீடியா. இன்றைக்கி வந்து யூடியூப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதோட வேல்யூ மக்களுக்கு யாருக்கும் தெரியல, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. பட் ஆனால் இது என்னைக்கா ஒன்றால் இதை பெய்டு ஆப்ஷனாக மாற்றிட்டாங்க, யூடியூப் வந்து பெய்டாக மாற்றிட்டாங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஏன்னா இப்போ ஃப்ரீ ப்ரமோஷன் யூடியூப், நம்ம என்ன நினச்சாலும் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை தயாரித்து யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த சோஷியல் மீடியாவை எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஈவன் எங்ககிட்ட மிஷின் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாலும் சரி, எந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாலும் சரி, அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரீயாக சோஷியல் மீடியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணி அதை வந்து டார்கெட் பண்ணாலே கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் நீங்கள் சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஏன்னா எல்லாரும் அதில் தானே இருக்காங்க, எல்லாருமே ஃபோன்லேயே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எங்கே ஆடியன்ஸ் இருக்காங்களோ அங்கே தான் நம்ம வந்து பேச முடியும். ஸோ அதனால் வந்து அது ரிலேட்டடான விஷயங்களில் நம்ம மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு ப்ரௌச்சர் அடித்து ஊராக கொடுக்குறத விட சோஷியல் மீடியாவில் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னை பொறுத்தவரை ஒர்த்து. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எஃபி எல்லாத்துலேயுமே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட மிஷின் வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் நினச்சேன் கொஞ்சம் 40 வயசு 50 வயசு இருக்கிற மிஷின் அவங்க தான் மிஷின் வாங்குவாங்கன்னு. பட் அப்படி இல்லை, காலேஜ் முடிச்ச யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் எங்கள்கிட்ட மிஷின் வாங்குறாங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டால் பண்ணலாம், ஒரு ஃபுட் கோர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வண்டியில் வந்து மிஷினில் செட் பண்ணி இடியாப்பம் தயாரித்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்பு, இடியாப்பத்தை வந்து சவுதி அரேபியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்ம கஸ்டமரே. ஸோ ட்ரை பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து சோஷியல் மீடியா மூலமாக கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இன்னைக்கு அழகான ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அது கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து நம்ம க்ரோ ஆக முடியும். சார் இப்போ இதோட ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும்? இப்போ ஒரு இடியாப்பம் மிஷின் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட இந்த காஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்து வாங்குறேன் உங்ககிட்ட. ஓகே, நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து உங்ககிட்ட வாங்குறாங்க, நான் வந்து வாங்குறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். எஸ், எதுவுமே தெரியாமல் வந்தாலும் கூட சார் நாங்கள் ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுத்து ரொம்ப மெச்சூர்டாக அனுப்பி விடுவோம். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு இடியாப்பம் மாவு எப்படி வாங்கலாம், எப்படி அரைக்கலாம் அந்த ப்ராசஸில் ஆரம்பித்து அதை எப்படி மார்க்கெட் பண்ணலாம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் முதற்கொண்டு பேக்கிங்லேருந்து எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுத்துருவோம் சார். எண்ட் டு எண்ட் சப்போர்ட் கொடுக்குறோம். அதனால் வந்து இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் ஒரு மிஷின் வாங்கணும்னு, ஒரு ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா எங்களுக்கு நேரில் வரலாம். வாங்கணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் அதை கேட்டுட்டு போட்டால் கூட போதும். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் மாடல்னால் என்ன, இதில் எப்படி பண்ணுறாங்க, இதில் என்னென்ன தேவை, என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லா விஷயங்களும். ஏன்னா எங்கள்கிட்ட 20 வருஷம் 30 வருஷம் இடியாப்பம் போடக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறனால அதை ஃபுல் நாலேஜ் வந்து கொடுத்துட்றோம். ஸோ மாவு பற்றி, மாவோட காஸ்டிங், இடியாப்பத்தோட ப்ரைஸ் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்றோம் சார். ஓ சூப்பர் சார். இப்போது இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணுன்றது, நீங்கள் சோஷியலாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, அது எப்படி சார் உங்கள் பிஸ்னஸ் பண்ணி? எஸ் சார், இப்போ நாங்கள் வந்து ஒரு புதிய ஒரு ஸ்கீம் வந்து உருவாக்கியிருக்கோம், ஒரு கான்செப்ட்.
அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. மனுஷனாக பிறக்கிற எல்லாருமே மற்றவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இருக்கணும். ஸோ அதை வந்து நாம் வந்து ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம கிட்ட மிஷினோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். 41,300 4 வருஷமாக ஒரே ரேட்டை தான் கொடுக்குறோம். யாருக்காகவும் ரேட் குறைக்கல. ஏன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்னா இருக்கிற லோயஸ்ட் மார்ஜினில் கொடுத்தா தான் அந்த ப்ரைஸில் கொடுக்க முடியும். அதனால் நாங்கள் அதை ஃபிக்ஸட் ப்ரைஸாக வச்சுருக்கோம். பட் இருந்தாலுமே மாற்றுத்திறனாளிகள் வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் மிஷின் வாங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணணுன்ற ஒரு தாட் எனக்குள்ளே வந்தோடனே சரி ஒரு 10% அது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க. அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா க்ரோ ஆகிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அதே மாதிரி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆர்மியில் ஒர்க் பண்ணவங்க, அந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலிஸ் யாராவது மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10% கொடுக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே என்னாச்சுன்னா இந்த கான்செப்ட் வந்து மற்றவங்களும் பண்ண ஆரம்பித்தாங்க. மற்ற கம்பெனிஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களும் அவங்களோட ப்ராடக்ட்டில் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ அது நல்லா இருக்கே. ஸோ நம்ம வந்து ஒரு நல்லது பண்ணுறோம் அப்படின்னா ஏன் வெளியில் சொல்லணும் அப்படின்னு நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்குள்ளே நம்ம வச்சுக்கணும் தான் நானும் நினச்சிட்டு இருப்பேன். அதை பற்றி வெளியில் அதிகமாக பேசுனது கிடையாது. ஸோ வெளியில் இப்போ பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதை பேசுகிறப்ப தான் மற்றவங்க வந்து அது இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் அதை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரால் வந்து ஒரு சோஷியல் மாற்றத்தை உருவாக்க முடியாது. அந்த மாற்றம் வந்து எல்லார்கிட்டையும் உருவானா மட்டும்தான் அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஸோ இப்போ எங்ககிட்ட மிஷின் வாங்கக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் சீட் பால்ஸ் கொடுக்குறோம் சார். ஒரு 5 வகையான மர விதைகள், அது வளரக்கூடிய தேவையான உரம் எல்லாம் சேர்த்து ஒரு உருண்டை பிடிச்சி பால் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பால்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம், வரக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்குறோம். அந்த பால்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம தூக்கி போட்டாவே மரங்களாக வளரக்கூடிய வாய்ப்பு. ஸோ அது 99% சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம். இன்றைக்கி இருக்க சூழ்நிலை யாரும் மரக்கன்றுகள் வாங்கி நட்டு பராமரிக்க முடியாது. ஸோ பால்ஸை தூக்கி போட்டால் கண்டிப்பாக அது வளரும். அது ஒரு சர்வீஸ், அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பட் ஆனால் ஒரு பெரிய எங்களோட சேல்ஸில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. ஏன்னா கஸ்டமர்ஸ் யாரும் எங்கள்கிட்ட ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா திரும்ப போக மாட்டாங்க. ஏன்னா எங்களோட அப்ரோச், எங்களோட டெடிகேஷன் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாமுடைய ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் வந்து ஒரு 3 கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா நான் கஷ்டப்பட்ட காலத்தில் அந்த புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. நான் புக்ஸ் நிறைய படிப்பேன். அந்த அவருடைய லைஃப் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஃபோன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, அவங்க ஒரு வேளை அந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்குறதுக்கான சூழ்நிலை வராமல் இருக்கலாம். அதனால் நம்ம அந்த புக்கை வந்து கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம மிஷின் வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் அந்த புக் கொடுக்குறோம். அது நிறைய குழந்தைங்களுக்கு கால் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமாக, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அப்துல் கலாமுடைய ஃபோட்டோ ஒன்று லேமினேட் பண்ணி எங்களுடைய ஞாபகமாக கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பித்தோன்னே எங்களோட சேல்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணதும் ஒரு 500 ரூபா தான். ஆனால் அதோடைய ப்ராஃபிட் வந்து பல கோடிகள் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்னொரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நான் என்னுடைய பிரதர் இல்லாமல் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஃபவுண்டேஷன். அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைல்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு ட்ரஸ்ட் என்ன பண்ணுமோ அதே தான். ஒரு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, ரோட்டோரத்தில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அல்லது படிக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறது, ஸ்கூல் புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறோம். அதுக்கு ஃபண்ட்ஸ் வந்து யார்கிட்டையும் போயிட்டு ₹1 கூட கேட்டு வாங்குறது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஓன் ஃபண்ட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட மிஷின் வாங்கக்கூடிய எல்லா கஸ்டமரும் டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக உங்கள் பேரில் ஒரு ₹500 நாங்கள் இதில் டெபாசிட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அதை அவங்க ஹாப்பியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ரிசிப்ட்டும் கொடுத்துட்றோம். ஸோ அந்த அவங்க டிஸ்கவுண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ₹500 ஒருத்தர் 10 பேர் சாப்பிட்டதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபண்டை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 மிஷின் வைக்கிறோன்னா ஒரு ₹3000 அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகும். ஓவர் த மந்த், ஓவர் த இயர் அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ₹3000 நம்ம சோஷியல் சர்வீஸ்க்காக எடுத்து வைப்போம்னா நடக்காது. பட் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணி பண்ணுறப்போ அது கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக அது சேர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இந்த விஷயங்களும் மற்றவங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். ஏன் இதை நான் அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா, மற்ற கம்பெனிஸும் இந்த மாதிரி ஒரு சின்ன சேமிப்பு ₹500 இல்லைனாலும் ஒரு ₹100, ஒரு ₹10 எடுத்து வச்சா கூட அது டெஃபினட்டாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக சேரும். அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சோஷியல் சர்வீஸை பண்ணலாம், அல்லது ஒரு நல்ல ட்ரஸ்ட்டை நம்பி நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுத்து அது ஒரு சோஷியல் பெனிஃபிட்டாக பண்ணலாம். இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய கஸ்டமரோட பேர்லேயே இந்த டெபாசிட் பண்ணுறனால அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. அவங்க ரெசிப்ட் பார்க்குறப்போ நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆகும். நாங்கள் சொல்லாமல் அந்த ரெசிப்ட் கொடுக்குறப்ப பார்க்குறப்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ ஸோ எல்லாருக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை நம்ம அதிகப்படியாக பேசி மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறோம். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போது என்னோட ஃபைனல் பார்ட் ஆஃப் ஒரு கொஸ்டின், நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு 3 அனுபவ ரீதியான பாடம் ஆடியன்ஸுக்கு தரணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு ஃபஸ்ட்டு விஷயம், ஹார்ட் ஒர்க் இருந்தால் சாதிச்சிடலான்னு எல்லோரும் சொல்கிறாங்க சார். பட் ஆனால் ஹார்ட் ஒர்க் மட்டுமே பத்தாது. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கு இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு பக்கம் வந்து ஆறு ஓடிட்டுருக்கு, ஒரு பக்கம் குளம் இருக்குது, ஒரு குட்டை இருக்குது. ஸோ உங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்குது, நீங்கள் எதில் தண்ணி எடுத்து குடிப்பீங்க? ஆற்றுல எடுத்து குடிப்பீங்களா, குட்டை எடுத்து குடிப்பீங்களா? டெஃபினட்டாக ஆறு தான். ஏன்னா ஓடிட்டுருக்கிற ஆறு தான் சுத்தமாக இருக்கும். தேங்கி நிற்கிற குட்டை வந்து அழுக்கு தண்ணியாக தான் வாய்ப்புகள் இருக்குது. எஸ், அதனால் வந்து எப்போவுமே நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும்.
உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து உடம்புல எந்த நோய் வராது, எந்த பிரச்சனையும் வராது, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. நம்ம ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா லைஃப் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சந்தோஷன்றது அங்கே தான் இருக்குது, அந்த ப்ராசஸில் தான் இருக்கே தவிர அந்த சக்ஸஸில் கிடையாது. சக்ஸஸ் அடையக்கூடிய ப்ராசஸில் தான் சந்தோஷம் இருக்குது. அதனால் எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, உழைப்பு மட்டுமே போதுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரர் இன்னமும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. இன்னும் ரோடு ஓரத்தில் ஒரு வேலை செய்கிறவங்க இன்னமும் அதே வேலையை தான் செஞ்சுட்ருக்காங்க. எவ்வளோ பல ஜென்ரேஷன்ஸ் வந்து அந்த அந்த கட்டத்தை தாண்டி அடுத்த லெவலுக்கு போக முடியல. ஒரு கார் வந்து எவ்வளோ வேகமாக போகக்கூடிய காராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு சர்க்கிளில் ஓடிட்டே இருந்துச்சுன்னா பயன் இல்லை, யூஸ் இல்லை. அது அங்கேயே தான் ஓடிட்டு இருக்கும், வெளியில் போக முடியாது. அது மாதிரி சர்க்கிளில் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன மாற்று கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கில் ஜஸ்ட் ஒரு 25% வந்து நம்ம பிரெயினுக்கு கொடுக்கணும். நம்ம வித்தியாசமாக யோசித்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்ற விஷயத்தில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஹார்ட் ஒர்க்கை பிரெயினில் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே வந்துடுவோம், நம்ம நினச்ச இடத்துக்கு அதை போக முடியும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற சக்ஸஸ் பீப்புள் பண்ண விஷயங்கள் எல்லாமே. வித்தியாசமாக யோசித்து அந்த உழைப்பு கொடுக்குறது. ஸோ பிளைண்டாக யோசிக்காமல் உழைச்சிட்டே இருக்கவங்க பல ஜென்ரேஷனாக உழைச்சிட்டு தான் இருக்காங்க. அதில் உழைப்பு முக்கியம், பட் உழைப்பு மட்டுமே பத்தாது. ஸோ வித்தியாசமாக யோசிக்கணும். இதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வந்து வேல்யூ பண்ணணும். ஸோ அதை யாரும் பண்ணுறதே இல்லை. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ, நான் ஆல்மோஸ்ட் 6th 7th படிக்கிறப்போ எனக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் கொடுப்பாங்க அம்மா சாப்பாடு. ஒரு கப்பில் வந்து சாம்பார் சாப்பாடு, குழம்பு சாப்பாடு இருக்கும், கீழே வந்து ரசம் இருக்கும், ஒரு சின்ன கப்பில் பொரியல் இருக்கும். இது வந்து நான் ஓப்பன் பண்ணி சாப்பிடுவேன். நான் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றப்போ எனக்கு ரொம்ப போரிங் ஆகிடுச்சு. அதை சாப்பிட்டு அதை பார்க்குறப்போ இன்றைக்கும் அதே குழம்பா அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்போடு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பக்கத்து கிளாஸில் என்னுடைய ஸ்கூல்மேட் வந்து ஒருத்தர் அவன் வந்து பார்க்குறான், வந்து அவன் உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம் கீழே தான். நான் படித்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அவன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றான். அவனும் 2-3 நாளாக பார்த்துட்டு இருந்திருக்கான். கார்த்திக் ராஜா டெய்லியும் விருந்தே சாப்பிட்றான்டா அப்படின்னா, எனக்கு அன்றைக்கி தான் ஒரு சரியான ஒரு சூடு வச்ச மாதிரி ஒரு விஷயம் உரைச்சிது. ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு அந்த விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒருத்தனுடைய கண்ணுக்கு விருந்தாக தெரியுது, நமக்கு வந்து அது சலுப்பாக தெரியுது அப்படின்னு நான் யோசித்தேன். அவன் என்ன சாப்பிட்றான்னு பார்த்தா, அவன் ஸ்கூலில் கொடுக்குற சத்துணவு சாப்பிட்றான். இத்தனைக்கும் காலையில் சாப்பாடே கிடையாது அவனுக்கு, மதியான சாப்பாடு மட்டும்தான், அந்த சத்துணவு மட்டும்தான். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஸோ நம்மளை விட கஷ்டப்படுறவங்க உலகத்தில் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கின்றதே பெரிய விஷயம் அப்படின்றத நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வந்து வேல்யூ பண்ணணும். அதை விட்டுட்டு நம்மகிட்ட இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு புலம்பிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அதனால் என்னை பொறுத்தவரையிலும் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ், ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தொந்தரவாக நினைக்கலாம், தொல்லையாக நினைக்கலாம், அதே விஷயம் வேற ஒருத்தருக்கு வாழ்நாள் கனவாக இருக்கலாம். நம்ம குழந்தை வந்து நம்ம வேலை செய்யறப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லி நமக்கு கோவம் வரும். ஆனால் அந்த குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய கனவு. அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உதாசீனப்படுத்தாமல் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வந்து நம்ம வேல்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு ஒரு அரை குடம் தண்ணி இருக்குது அப்படின்னா அரை குடத்தை தண்ணி இருக்குன்றதை பார்க்கணும், தான் அரை குடம் காலியாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களை சந்தோஷமாக பாராட்டுறப்போ கடவுளும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர்கிட்ட போயிட்டு நம்ம இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி புலம்பதை விட, எனக்கு இன்றைக்கி அழகான நாள் கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி நம்ம பாராட்டுறப்போ கடவுள் சந்தோஷப்பட்டு இன்னும் நிறைய கொடுப்பாரே தவிர கொடுக்காமல் போக மாட்டார். அதை விட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் இது இல்லை அது இல்லை, எனக்கு இது இல்லை, அவன் இப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணுறப்போ இவனுக்கு எதை கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறான். கடவுள் வந்து கோவம் தான் படுவார். அதனால் என்ன பொறுத்தவரை எந்த ஒரு ரிலீஜனாக இருந்தாலும் சரி, இதுதான் விஷயம். இதை கடவுளை வந்து பாராட்டுங்க, சாமிகிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லுங்கள், டெஃபினட்டாக வந்து நமக்கு நல்லது நடக்கும். சரி, இது வந்து நீங்கள் 3 விஷயங்கள் இது நீங்கள் அனுபவ ரீதியாக கற்றுக்கிறது. வியாபார ரீதியாக இது தயவு செஞ்சு பண்ணாதீங்கப்பா, இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்ன? குவாலிட்டி சார். நம்ம அன்றாட லைஃப்லேருந்தே நிறைய கற்றுக்கலாம். சரவணபவன்னு ஃபேக்காக பேர் வச்சுட்டு நிறைய பேர் ஹோட்டல் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கலாம். ஆமாம், அது மாதிரி ஏன் அப்படி வைக்கிறாங்க, ஏன் அப்படி பண்ணுறாங்க? அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டோம்னா ஒன்றுமே இருக்காது. மக்கள் தெரியாமல் நம்பி வந்து, நானே பல தடவை ஏமாந்துருக்கேன். அந்த பேரை பார்த்துட்டு போய் உட்காந்து சாப்பிட்றோம், ரொம்ப ஒஸ்ட் கேஸாக இருக்கும். ஸோ பண்ணால் நல்லா பண்ணணும், நல்லா பண்ணால் கண்டிப்பாக கஸ்டமர் தேடி வருவாங்க, திரும்ப போக மாட்டாங்க. ஸோ ஒரு ஜூஸ் கடையாகட்டும், எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரிங்க, நம்ம பண்ணுறதுல பெஸ்ட்டாக பண்ணணும். மற்றவங்களோட 10 ரூபா 20 ரூபா சேர்த்து விற்றாலும் பரவாயில்ல. மக்கள் வந்து காசுக்காக இன்றைக்கி வந்து ஃபுட்டு பார்க்குறதில்ல. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. இப்போல்லாம் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறாங்களே தவிர ஃபுட்டை வந்து காஸ்ட்டு பார்க்க யாரும் பில் பார்த்து சாப்பிட்றதில்ல. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பில் பே பண்ணுறோம். அந்த மாதிரி
ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த அந்த கஸ்டமரை வந்து தி பெஸ்ட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளால் என்ன பெஸ்ட்டாக முடியுமோ அதை தான் நம்ம பண்ணணும். ரொம்ப ஒஸ்ட்டு கேஸில் வந்து சமைச்சு சாப்பாடு போடுறது, ஒரு க்ளீனாக இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி காஸ்ட்டுக்காக வந்து குவாலிட்டி குறைச்சி காஸ்ட்டு கம்மின்னு சொல்லி சேல்ஸ் காஸ்ட்டுக்காக உங்கள்கிட்ட ஒரு பொருளை என்னை பொறுத்தவரை அப்படி தான், காஸ்ட்டுக்காக என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிவிடுவேன் நான் மற்றவங்கள்ட்ட. குவாலிட்டி நம்பி நீங்கள் வரலாம், காஸ்ட்டு கம்மியாக இருக்குன்றக்காக நீங்கள் வரணும் அவசியமே இல்லை. ஏன்னா காஸ்ட் வந்து ஒரு மித்து தான். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா மக்கள் என்ன விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்றதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணுற விஷயம் தான். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்கன்னா, குவாலிட்டியை குறைச்சி ஒரு பொருளை விற்காதீங்க, குவாலிட்டியை கூட்டி விலையை கூட்டி விங்க, கண்டிப்பாக வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால் அதுதான் நான் பண்ணக்கூடிய. சூப்பர் சார். கார்த்திக் சார், இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கள் கூட இருந்து உங்களுடைய அனுபவங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. ஒரு 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 கிரவுண்ட் லெவல்லேருந்து நீங்கள் மேலே வந்திருக்கீங்க. அதில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இன்சல்ஸாக இருந்தாலும் சரி, இதில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி டேக்கிள் பண்ணணும். அதாவது நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஹீரோவுக்கும் ஒரு வில்லனுக்கும் ஒரிஜின் ஸ்டோரி, ஆரம்ப கதை அப்படிங்கிறது ஒன்றா தான் இருக்கும். எனக்கு வந்து அடி பட்டுட்டேன், இந்த அடியை நான் மற்றவங்களுக்கும் கொடுக்குறேன்னு நினைக்கும் போது அவன் வில்லன் ஆயிடுறான். நான் இந்த அடி பட்டுட்டேன், பட் மற்றவங்களுக்கும் நான் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அவன் ஹீரோ. ஏறக்குறைய உங்களுடைய இந்த கஷ்டத்துலேருந்து நான் வந்தேன், மற்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், வர்ற சொத்து ஃபுல்லாக அந்த காசை ஃபுல்லாக நானே அனுபவிப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது அது வில்லன்னு சொல்ல முடியாது, பட் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. பட் நீங்கள் அதை வந்து அதிலையும் நான் வந்து மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது. நம்மள மாதிரி நல்லவங்க இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கக்கூடும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணும், இன்னும் நீங்கள் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சேரன் அகாடமி சார்பாக நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.